السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சனிதோறும் நடந்து வருகின்ற இந்த தொடர் மார்க்க விளக்க வகுப்பிலே கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கிணங்க உங்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுடைய விடயத்தில் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மகுடத்தில் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெற்றோர்களை பேணுதல் என்கின்ற தலைப்பு பல முறை பேசப்பட்டிருந்தாலும் பலவாறு பேசப்பட்டிருந்தாலும் பெற்றோரை பேணுதல் என்றால் என்ன என்கின்ற அம்சம் கூடுதலாக விளங்கப்படுத்தப்படாமல் இருப்பதனால், பெற்றோர்களை கவனித்தல் என்றால் என்ன என்பது பலரால் புரிந்து கொள்ளப்படாதல் இருப்பதனால், பெற்றோரை பேணுதல் என்ற தலைப்பு எத்தனை முறை எடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் நோக்கம் நிறைவேறாமல் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோரை பேணுதல் என்கின்ற அம்சத்தை சொல்லுகின்ற பொழுதே சிலருக்கு எது ஞாபகம் வருகின்றது என்றால், நான் எனது தந்தைக்கும் தாய்க்கும் மாதம் 5000 ரூபாய் கொடுக்கிறேன், மாதம் 5000 ரூபாய் கொடுக்கிறேன். மனைவிக்கு கொடுக்காது விட்டாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்காது விட்டாலும் எனது தாய்க்கும் தந்தைக்கும் நான் 5000 ரூபாய் கொடுக்கிறேன். அவர்களது மருந்து செலவுகளுக்கான எல்லா விஷயங்களையும் நான் தான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்பதைத்தான் பெற்றோரை கவனித்தல் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெருநாள் வருகின்ற பொழுது தந்தைக்கு ஒரு சாரம், ஒரு வெஸ்ட், ஒரு லேஞ்சி, எனவே நான் தந்தையை கவனிக்கிறேன். தாய்க்கு ஒரு சாரி அல்லது அவருக்கு தேவையான ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்து விட்டால் நான் தாயையும் என்ன செய்கிறேன், கவனிக்கிறேன் என்பதைத்தான் நிறைய பேர் பெற்றோர்களை கவனித்தல் என்பதாக விளங்கி இருக்கிறார்கள். அதனால் பெற்றோரை பேணுதல் சம்பந்தமான 1000 வசனங்களை சொன்னாலும் ஹதீஸ்களை சொன்னாலும் அவர்கள் இதைத்தான் பேணுதல் என்று விளங்கி இருப்பதன் காரணமாக பெற்றோர்களுடைய இன்னொரு பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. பெற்றோரை கவனித்தல் என்றால் அதுதான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பகுதி இதுவரைக்கும் விளங்கப்படுத்தப்படாமலோ அல்லது புரிந்து கொள்ளப்படாமலோ இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனையோ ஹதீதையோ எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு மாதம் பணம் கொடுங்கள் என்றோ, சாப்பிட கொடுங்கள் என்றோ, உடுப்பு கொடுங்கள் என்றோ, அப்படி கொடுக்காது விட்டால் நீங்கள் குற்றவாளிகள் என்றோ ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஹதீதும் இல்லை. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனைவிக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்கள், மனைவிக்கு ஆடை கொடுங்கள், நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் மனைவியை வசிக்க வையுங்கள் என்றெல்லாம் குர்ஆன் வசனம் இருக்கிறது. தந்தைக்கு சாப்பாடு கொடுங்கள், தாய்க்கு சாப்பாடு கொடுங்கள், அவர்களுக்கு உடுப்பு கொடுங்கள் என்று ஒரு வசனம் இல்லை. குர்ஆனை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கவனிப்பது என்பது, தந்தையையும் தாயையும் கவனிப்பது என்பது இந்த உடுப்பு கொடுப்பதும் செருப்பு வாங்கி கொடுப்பதும் சாரம் வாங்கி கொடுப்பதும் பணம் கொடுப்பதும் தான் என்றால், குர்ஆனில் ஒரு வசனம் கிடையாது தந்தையை இப்படி கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் கிடையாது, தாயை இப்படி கவனியுங்கள் என்று ஒரு வசனம் கிடையாது. மாற்றமாக மனைவியை பற்றி வசனம் வருகிறது. எப்படி? அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள், அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள், நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் அவரை வசிக்க வையுங்கள். தந்தை தாயை கூட நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் வசிக்க வைக்க வேண்டிய கடமையை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் மனைவியை நீங்கள் வாழுகின்ற இடத்தில் வாழ வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, இதுதான் கவனித்தலாக இருந்தால் அல்லாஹு தஆலா தாயையும் தந்தையும் விட மனைவியை கவனிக்க சொல்லி இருக்கிறான் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். மனைவியை கவனிக்க சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். காரணம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் மனைவியை தான் குர்ஆனிலே சொல்லுகிறான். தாய்க்கும் தந்தைக்கும் இதெல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படி என்றால் கவனித்தல் என்பது இதுதானாக இருந்தால் கூடுதலாக மனைவியை தான் கவனிக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், மனைவியை நீங்கள் தலாக் பண்ணிவிட்டால் சாப்பாடுக்கும் உடுப்புக்கும் நீங்க தான் பொறுப்பு. இதா முடியும் வரைக்கும் சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் நீங்க தான் பொறுப்பு. தலாக் என்றது அன்பு உடைஞ்சு போன நேரத்தில் வாரது. அன்பு முடிஞ்சு,
அதுக்கு பிறகும் சாப்பாடும் உடுப்பும் கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, அன்புக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் உடுப்பு கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளங்குது. அதுல இருந்து அன்புக்கும் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நிறைய சகோதரர்கள் மனதிலே கை வைத்து சொல்லணும், அதைத்தான் பெற்றோரை கவனித்து விளங்கி வைத்திருக்கிறாங்க. டைமுக்கு மருந்துக்கு டெஸ்ட் பண்றது, மாசம் பணம் கொடுக்கிறது, ஒரு 3000மோ 4000மோ தந்தைய கையில கொடுக்கிறது, பெருநாள் வந்தால் சாரம் சேட்டுகள் வாங்கி கொடுப்பது, அதெல்லாம் செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் என் அப்பா நல்லா கவனிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. யாராவது தந்தை தாய் சம்பந்தமான பயான் பண்ணினாலும் அவருக்கு அதான் ஞாபகம் வரும். மாசத்துக்கு தந்தைக்கு நான் ஒதுக்கிக்கிறத பார்த்தா 60,000, 5000 மேனி பார்த்தா 60,000, உம்மாக்கு ஒரு 3000 மேனி பார்த்தா என்னது 36,000. அப்போ 1 லட்சத்துக்கு மேல உம்மா அப்பா கவனிச்சிக்கிறேன். அதான் கணக்கு. எல்லாம் இதுல தான் கவனிக்கிறதெல்லாம் கணக்குல தான் போறது. அதுபோல சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சிக்கிறேன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, மருந்து செலவு, அந்த செலவெல்லாம் கவனிக்கிறேன்னு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மகன் ஒரு வேலையில் இருக்கிறாரு, வாப்பா கோல் பண்றாரு, ஒரு டெஸ்டிங்குக்கு போக வேண்டி இருக்கிறது அப்படின்ட்டு மகன் பார்க்குறாரு, என் வாப்பாக்கு செய்யணும், ரைட், எனக்கு வரையெல்லாம் இருக்குது, அடுத்த ஒரு நாள் போங்க, சல்லிக்கு ஞாபகம் வரும், எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. இது அவருக்கு ஞாபகம் இருக்குது, நான் என் வாப்பாவை கவனிச்சிக்கிறேன், ஏன் மருந்துக்கு செலவு கொடுத்திக்கிறேனே, மருந்துக்கு நான் செலவு கொடுத்திக்கிறேன், அதனால வாப்பாவை கவனிச்சிக்கிறேன்னு நினைக்கிறார். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இதை கவனித்திரண்டு அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அதை கவனித்திரண்டு வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் ஒரு ஏழை தனது தந்தைக்கு நன்றி செலுத்துவது எவ்வாறு? தன் மனைவிக்கே கொடுப்பதற்கு வசதி இல்லாதவன் தனது தந்தைக்கும் தாயையும் எப்படி கண்ணியப்படுத்துவது, எப்படி செலவழிப்பது? கடன் வாங்கியா? தந்தைக்கும் தாயும் கடன் வாங்கி கொடுக்கிறோம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்படியா கண்ணியப்படுத்துவது? எனவே சகோதரர்களே, முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர்களை பேண வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. கவனிப்பது என்றால் என்ன, பேணுதல் என்றால் என்ன, கண்ணியப்படுத்தல் என்றால் என்ன என்பதில் நாங்கள் தவறு விடுகிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுபோன்று இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும் என்பதற்காக இவைகளை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே நாங்கள் தேட வேண்டிய ஒரு பொருளாக, எங்களது சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் உள்ள ஒரு பொருளாக ஒன்றைத்தான் 195% நினைக்கிறோம். எது? பொருளாதாரம். பொருளாதாரம் தான் இந்த உலகத்தில் தேடப்பட வேண்டிய ஒன்றாக நாங்கள் நினைக்கிறோம், பெருமதியான ஒன்றாக நினைக்கிறோம். பொருளாதாரம் இல்லாமல் ஒருவன் ஒரு வீட்டிலே இருக்கிறான் என்றால் அவன் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றுதான் நினைக்கிறான். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லுவாங்க. தன்னோட வீட்டில் பொருளாதாரம் இல்லை என்றால், கரண்ட் இல்லை என்று சொன்னால், படுப்பதற்கான ஒரு அழகான பெட் இல்லை என்றால் எங்கள்கிட்ட என்னதான் இருக்குது என்றுதான் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. பொருளாதாரம் இல்லை என்பதையே ஒன்றும் இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் சமூகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பொருளாதாரத்தை மட்டும் ஒரு மனிதனுக்கு பெருமதியாக வைக்கல, ஆனா வெளிப்படையாக அதைத்தான் பெருமதியாக வச்சுக்கிறான். அதையெல்லாம் தாண்டி உலகத்திலே பெருமதியான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் மீது இன்னொருவருக்கு ஏற்படுகின்ற அன்பு இருக்கிறதே, அது பெருமதியான ஒன்று. உங்களுக்கு இன்னொருவர் மீது ஏற்படுகின்ற அன்பு அல்ல. எங்களுக்கு இன்னொருத்தர் மீது பொருளாதாரத்துக்காக அன்பு வரும். அவர் நல்ல பணக்காரன் ஆகிறார், அன்பு நிறைய வரும், விளங்கிட்டா? அதுபோல அவர் நல்ல கௌரவமான இடத்துல இருக்கிறால் அவரோட அன்பு வரும். அதுபோன்று அவர் அதாவது எங்களுக்கு நினைச்ச டைம்ல உதவி செய்வார் என்பதற்காக அவரோட அன்பு வரும். இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் பணக்காரனாக இருப்பாங்க, அவருக்கு பக்கத்துல நிறைய நபர்கள் இருப்பார்கள், அவருடைய பணம் முடிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. அந்த அன்பெல்லாம் எதுக்காக வேண்டி வந்தது? அவர் இடத்துல இருக்கிற பொருளாதாரத்துக்காக வேண்டி வந்தது. ஒருவர் தூசுக்கும் கணக்கெடுக்கப்படாமல் இருப்பார், பணம் வந்துவிடும், அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். எதற்காக வேண்டி இந்த அன்பு? பொருளாதாரத்துக்காக வந்த அன்பு. நான் அதை சொல்லவில்லை. உங்கள் மீது ஒருவருக்கு ஏற்படுகின்ற அன்பு இருக்கிறது, அது உலகத்திலே மிக பெருமதியான ஒரு விஷயம். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நரகத்தின் விளிம்பில இருந்தார்கள், நான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அன்பை ஏற்படுத்தினேன். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நீ செலவழித்திருந்தாலும் அவர்களது உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை உன்னால் ஏற்படுத்த முடியாது. அதாவது கோடான கோடி செலவழிச்சாலும் அன்பை உங்களுக்கு வாங்கலாது. ஒத்தன்ற வெறுப்பை நீங்க சம்பாதிச்சுன்னு வைங்களேன், நீங்க அவனுக்கு கோடான கோடி கொடுத்தாலும் தேவையாண்டா வாங்கி கொள்வான். ஆனால் அவனுக்கு அன்பை ஏற்படுத்துற விஷயம் இருக்குதானே, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற கையில் இருக்கிற ஒரு விஷயம். ஒத்தனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க, அவனோட வாழ்க்கையில பாதிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுட்டீங்க, அதனால அந்த வாழ்க்கை பெரிய டேமேஜ் ஆயிட்டு, அதுக்கு பின்னால 1 கோடி பணம் கொடுக்குறீங்க, அவன் கஷ்டத்துக்காக வாங்கிக்கிறான், ஊட்டையும் கட்டிக்கிறான். நீங்க நினைக்கிறீங்களா அவன் உங்களோட அன்பா இருக்கிறான்னு சொல்லி ஒன்னும் பேசாம இருப்பான், அவ்வளவுதான். ஆனால் அன்பு என்பது இருக்கிறதானே உள்ளத்துல ஏற்படுவது, அது ஒரு மிக பெருமதியான விஷயம். நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுவதல்ல,
உங்களை மற்றவர்கள் விரும்புவது, உங்களை மற்றவர்கள் விரும்புவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்களை பற்றி இன்னொருவன் பேசிவிட்டால் எங்களோட மனசுல என்ன வேதனை வருகிறது, இப்படி சொல்லிட்டானே என்று சொல்லி கணக்கெடுக்காம இருந்துருவோம். சொன்னா சொல்லிட்டு போறாண்டுவோம். ஆனா அந்த வசனத்துல நேர்மை இல்லை. சொன்னா சொல்லிட்டு போறான்னு யாருக்கு சொல்லுவோம் தெரியுமா? அவனால எந்த பிரயோஜனம் இல்லாமல் தான் சொல்றது. அவனால இவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா, எங்களுக்கு மற்றவன் சொல்றதை பத்தி எல்லாம் கணக்கு இல்லைன்றாங்க. ஆனால் மாசம் ஒருத்தர் 50,000 கொடுத்துக்கிட்டு இவர் சொன்னா சொல்லிட்டு போற இவர் சொல்றது இல்லையே, 50,000 போயிடும். அதற்கு ஏன் அவர் அப்படி சொன்னாரு விசாரித்து சொல்லணுமே, குர்ஆன் வசனம் எவ்வளவு விஷயங்களை சொல்லுது என்று அவற்றை விளங்கப்படுத்த பார்க்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஏற்படுகின்ற அந்த அன்பு போலியான அன்பு என்பதை காட்டுகிறது. உங்கள் மீது ஒருவர் அன்பு வைப்பது இருக்கிறது, அது பெரியோரு நியாமத். சகோதரர்களே, அந்த அன்பும் 100% இருந்தால் உங்களுக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த அன்பு நீங்கள் கேட்காமலே ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அது இன்னொரு மடங்கு மிகவும் நலம். சகோதரர்களே, உலகத்திலேயே உங்களை விரும்பக்கூடிய உயிரினும் மேலாக அன்பு வைக்கக்கூடிய அதாவது ஒரு 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 உறவு, ஒரு உயிர் இருக்கும் என்றால் அது தாயும் தந்தையும் மாத்திரம்தான். தாயும் தந்தையும் மாத்திரம்தான். நீங்கள் கொடுக்கின்ற கணக்கை பார்த்து உங்களோடு அனுபவிப்பவர்கள் அல்ல. நீங்கள் கொடுக்கின்ற கணக்கை பார்த்து அனுபவிப்பவர்கள் அல்ல. உலகத்திலே எல்லோரையும் விட உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருக்கும் என்றால் அது தாய் தந்தையுடைய உறவு மாத்திரம்தான். ஆனால் எங்களிடத்தில் மதிப்பில்லாத ஒரு அன்பும் அதுதான். எங்களிடத்தில் இந்த அன்பு நம்மளுக்கு இலவசமா கிடைச்சா எதுவும் மதிப்பில்லையே. இலவசமா கிடைச்சா எதுவுமே மதிப்பில்லை. அதாவது பில்கேட்ஸே இலங்கைக்கு வந்து ஃப்ரீயா கிளாஸ் போட்டாலும் மதிப்பு வராது. சும்மா எங்கே இருக்கிற ஒரு ஆள் 2000 மாசம் அடிச்சுன்னா போயிடுவான். அந்த சல்லியை வச்சுதான், அந்த பணத்தை வச்சுதான் உள்ளுக்கு இருக்கிற பெருமதியா இல்லையான்னு பார்க்கிறது. அதனால தாயுடைய தந்தையுடைய அன்பு இலவசமாக கிடைப்பதனால் அந்த அன்பை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. அந்த அன்பை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. நம்மளை உலகத்திலே நாங்கள் கேட்காமலேயே 2 பேர் உயிருக்கு உயிராக விரும்புகிறார்களே என்கின்ற எண்ணம் கிடையாது. அவருடைய அன்பை பாதுகாக்க வேண்டுமே என்ற எண்ணம் கிடையாது. சர்வசாதாரணமாக பக்கத்தில் ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருப்பாரு, அவருடைய அன்பை பாதுகாக்கிறதுக்காண்டி இவர் எவ்வளோ பேணுதலாய்ப்பாரு. அவர்கிட்ட ஒரு வசனம் போயிடப்படாது, கொஞ்சம் உரத்து பேசினா கோச்சு கொள்வாரு, பிசினஸ்ல பிரச்சனை ஆயிரும், எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது என்றெல்லாம் தனக்கு பக்கத்தில் உள்ள நண்பரோடு பேணுதலாக இருப்பார். அதே பேணுதலை தாய் தந்தையோடு காட்ட மாட்டார். அதே பேணுதலை அவருடைய அன்பு சிதைந்திடக்கூடாது என்பதற்காக காட்ட மாட்டார்கள். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தாய் தந்தையுடைய பெருமதி என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதுதான். சகோதரர்களே, இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முக்கிய 4 அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான 4 அம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் தாயை கவனித்தல் என்பது அந்த 4 பகுதிக்குள்ளும், தந்தையை கவனித்தல் என்பது அந்த 4 பகுதிக்குள்ளும் அடங்கிவிடும். அதை நல்ல முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் அன்பு என்றால் என்ன, தாயை கவனித்தல் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். சகோதரர்களே, முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் எல்லோரும் மறுமையை நம்பியவர்கள், மறுமையிலே நன்மை தட்டு பாரவாக வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருப்பவர்கள், தீமையுடைய பகுதி குறைய வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருப்பவர்கள், அதே நேரத்தில் லட்சக்கணக்கு செலவழித்து கோடிக்கணக்கு செலவழித்து அந்த நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லாதவர்கள். அந்த நன்மையை ஜிஹாது களம் இங்கே இல்லை, கோடீஸ்வரர்கள் இல்லை, ஆனால் அந்த நன்மையை பெற வேண்டும். ஏன் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த கோடியை செலவழித்து அந்த நன்மையை பெறுகின்ற எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கின்ற நேரத்தில் உலகத்திலே ஏகத்துவத்திற்கு பின்னால், அல்லாவை ஒருவனை வணங்க வேண்டும் என்கின்ற அமலுக்கு பின்னால், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாது, தொழுகின்ற அந்த அமல் அல்லாது ஒரு மிகச்சிறந்த அமல் இருக்கும் என்றால் அது தந்தைக்கும் தாய்க்கும் செய்கின்ற நலவுகள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அமல்களில் எது சிறந்தது என்று கேட்கிறார்கள். நேரத்திற்கு தொழுவது, இரண்டாவதாக பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நலவு செய்து என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நலவு செய்யுங்கள். அதாவது இந்த உலகத்திலேயே நன்மை தேடணும் வேண்டும் என்றால் ஜிஹாதை விட, அது போன்ற மகாபரிய கோடான கோடி தர்மங்களை விட, நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களை விட, அதைவிட பல நன்மைகள் உங்களுக்கு பாரமான அந்த தட்டிலே விழ வேண்டும் என்றால் தாய் தந்தைக்கு நீங்கள் செய்கின்ற நலவுகள் தான்.
அவசர அவசரமா நன்மை தட்டு பாரமாயிரும். உங்களோட துவா கபூலாகுவதற்கு தாய் தந்தைகளுக்கு நீங்கள் செய்கின்ற நன்மை இருக்கிறது மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது வபர்ரம் ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொல்றார், அல்லாஹ் என்ன எப்படி ஆக்கினான் தெரியுமா? தொழுகின்றவராகவும் நோன்பு பிடிக்கின்றவராகவும் வபர்ரம் பிவாலிததி என் தாய்க்கு நலவு செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் என்னை ஆக்கினான். அது ஏன் ஸ்பெஷலா சொல்லணும்? என் தாய்க்கு நலவு செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கினான். சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நலவு செய்தல் இருக்கிறது உங்களுடைய நன்மைக்கு, உங்களோட நன்மை தட்டு பாரமாக நானும் நினைப்பேன், நீங்க நினைப்பீங்க நிறைய அமல்கள் கிடைக்கணும். அந்த நன்மை தட்டு பாரமாவதற்கு அதை போன்ற ஒரு வழியே கிடையாது. அதை போன்ற ஒரு வழி கிடையாது. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்லுகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால் அவர் நிரந்தர நரகவாதி என்று நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்படி முஸ்லிமை வேண்டுமென்று கொலை செய்தவன் இந்த உலகத்தில் தௌபா கேட்டால், மன்னிப்பு கேட்டால், அகப்படாமல் அரசாங்கத்துக்கு அகப்படாமல் தௌபா கேட்டால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் அதுக்கு தனி விசாரணையும் உண்டு. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிப்பட்ட ஒரு கருத்தில் இருந்தார்கள். என்ன கருத்து தெரியுமா? இந்த உலகத்திலும் மன்னிப்பு கிடையாது. கொலை செஞ்சார் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவருக்கு என்ன செய்யாது, மன்னிப்பு கிடையாது என்ற கருத்தில் இருந்தார்கள். பின்னர் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். அந்த கருத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒருவர் வருகிறார். வந்து கேட்கிறார்கள், நான் கொலை செஞ்சிட்டேன், ஒரு கொலையோடு செஞ்சிட்டேன், எனக்கு அது அல்லாஹ்ட்ட தௌபா இருக்குமா? அப்புறம் அந்த கருத்தில் உள்ளவர் தானே ஆரம்பத்தில் உனக்கு தௌபா இல்லைன்றார். அவர் போறாரு. போற நேரத்தில் இப்னு அப்பாஸுக்கு வந்து ஒரு யோசனை வரும். அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றாரு, அஹையுன் வாலிதாக்க, உன் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்கிறான். ஆம் என்று சொல்கிறான். அவர்களுக்கு நலவு செய்து வாழ், சில வேளை அது உனது பாவத்தை கலாம் என்றான். அவர்களுக்கு நலவு செய்து வாழ், சில வேளை அது உங்களது பாவத்தை மன்னிக்கலாம் என்று சொல்லி அனுப்புறேன். ஏன் நான் அதை இப்னு அப்பாஸுடைய செய்தி ஒரு ஆதாரமாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சஹாபி ஒரு தான் எடுத்த ஒரு முடிவிலிருந்து பின்வாங்குவதற்கே காரணமாக இருந்த ஒரு நன்மை எது தெரியுமா? இந்த நன்மை பெற்றோர்களுக்கு நலவு செய்தல் என்கின்ற பகுதி இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய அஜிராக அந்த இடத்துல எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் குகையிலே அடைபெற்ற 3 பேரை நாங்கள் பார்க்கிறோம். 3 பேரும் கேட்ட துவாவும் எங்களுக்கு தெரியும். அதில் ஒருவர் என்ன துவா கேட்கிறார்? தனது தந்தைக்கும் தாய்க்கும் செய்கின்ற நலவை வைத்து என்ன செய்கிறார்? யா அல்லாஹ், அந்த அளவுக்கு நான் நலவு செய்கிறேன், அதனால் இந்த கல்லை கொஞ்சம் அகற்றுவாயாக. அல்லாஹ் என்ன செய்கிறான்? விபச்சாரத்தை விட்டவருடைய கூலியை, ஒருவருடைய தொழிலாளியுடைய ஒரு கூலியை, சம்பளத்தை பேணுதலாக பாதுகாத்து வைத்து அதை ஆடுகளாகவும் மந்தைகளாகவும் மாற்றி திருப்பி கொடுத்தவரை போன்று அல்லாஹு தஆலா தாய்க்கும் தந்தைக்கும் செய்த நன்றியை கொண்டு வந்து வைத்து அந்த கல்லை அகற்றினான் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ள அதே போன்று நாங்கள் துவா கூட கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, தாய் தந்தைக்கு நாங்கள் நலவு நிறைய செஞ்சுக்கிறோம்னு வைக்கல, சுஜூதில் வந்து யா அல்லாஹ், என் தாய் தந்தைக்கு முற்படுத்தி நான் எதையுமே செஞ்சதில்லை, ஏன்னா இந்த துவாவை கபூல் செஞ்சு கேட்டால் அதே துவாவை தான் நம்ம கேட்கிறோம். நாங்கள் அந்த துவாவின் மூலம் இது கபூல் செய்யப்படுவதற்கும் மிக வாய்ப்புள்ள ஒரு விஷயம் இது. இன்னும் நீங்கள் தாய் தந்தைக்கு நலவு செய்வது என்பது இருக்கிறதே, 1000 கோடி வாசல் ஒருவனுக்கு நன்மை செய்வதற்கு கொடுக்கப்பட்டதை விட மிகச்சிறந்த ஒரு வாசல் தான் தாய் தந்தை உயிரோடு இருப்பது. அதான் நபியர்கள் சொன்னார்கள், தாய் தந்தை உயிரோடு இருந்து இவனுக்கு அது கிடைச்சு, தாய் தந்தை உயிரோடு இருப்பது இவனுக்கு கிடைத்து அந்த தாய் தந்தை மூலம் இவன் சொர்க்கம் போகல என்று அவன் நாசமடையட்டும் என்றார்கள். இவ்வளவு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சி, அதுவும் சிம்பிளா கிடைச்சியும் இவன் சொர்க்கம் போகவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்றாங்க. இதை நம்ம மனதில் பதிய வைக்கணும். தாய் தந்தையுடைய சப்ஜெக்டுகள், அவர்களுக்கு செய்த எந்த நன்மையும் மிகப்பெரிய கோடி நன்மையாக எங்களுக்கு பதியப்படும் என்பது. இன்னும் புரிந்து கொள்வதென்றால், எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் ஒரு பகுதியால் போய்கிட்டு இருக்கார், தாகத்தால தண்ணீர் குடிக்கிறார். குடிச்ச பின்னால பார்க்குற ஒரு நாய் என்ன செய்யுது? நாக்க வெளியே போட்டுக்கினது, தாகத்தில் அங்கே இங்கெல்லாம் திரிஞ்சிட்டு இருக்குது. இவர் பார்க்கிறார், என்னை போலதான் இந்த நாய் தாகத்தில் இருக்கிறேன், தண்ணி எடுத்து என்ன செய்யறாரு? அந்த நாய்க்கு கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீரின் மூலம் அவர் சொர்க்கம் நுழைந்தார். இறக்கப்பட்டதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார். இந்த நாய் இந்த வாழ்க்கையில இவனுக்கு எதுவும் செஞ்சதே இல்லை, ஆனாலும் இறக்கப்பட்டு தண்ணீர் கொஞ்சம் கொடுத்ததால சொர்க்கம் போனார். இதற்கு சொர்க்கம் கூலி என்றால், எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாயும் தந்தைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய கூலி எங்களுக்கு பதியப்படும். ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுத்ததிலேயே சொர்க்கம் என்றால்
எங்களது தந்தைக்கும் தாய்க்கும் நாங்கள் இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுப்பதில், ஒரு பீங்கான் சோற்றை கொண்டு போய் வைப்பதில், அவர்கள் படுக்கின்ற இடத்தை கூட்டிவிட்டு அவங்களுக்கு பாயை போட்டு விடுவதில், அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதில், அவர்களோடு பழகுவதில், மகிழ்விப்பதில் எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருப்பான். இதுக்கு இவ்வளவு பெரிய கூலியாக இருந்தால் அதற்கு எவ்வளவு பெரிய கூலியை வைத்திருப்பான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். வைத்திருப்பான் என்பதை கவனித்து பார்க்க. நன்மையை தேடுவதற்கு அதை போன்ற ஒரு வழியே கிடையாது. சர்வசாதாரண ஒரு நாய்க்காக அந்த கூலி என்றால், ஒரு பூனையை கட்டி போட்டு அதற்கு சாப்பிட கொடுக்காமல் இருந்ததற்காக நரகம் என்றால், தாய்க்கும் தந்தையும் பசியில் போடுகிற அமைப்பில் நாங்கள் நடந்து கொண்டால், எங்களிடத்தில் வசதி இருந்து அந்த நடைமுறையில் நாங்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆக முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்துவது வாழ்க்கையிலே அளப்பரிய கூலிகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்பயா தாயுடைய தந்தையுடைய ஓடர்கள் வரும், அவங்கள மனசை மகிழ்விப்பது போன்று என்ன செய்யலாம் என்பது போன்ற சிந்தனைகள் உங்களோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா உங்களை விரும்பிக் கொண்டே இருப்பான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிலர் ரப்பி, அல்லாஹ்வுடைய திருப்தி ஃபீ ரிதல் வாலிதைன், பெற்றோர்களுடைய திருப்தியில இருக்கிறது. வ சுக்துர் ரப்பி, அல்லாஹ்வுடைய கோபம் ஃபீ சுக்தில் வாலிதைன், பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஆக முதலாக எங்கள் மனதிலே பதிய வேண்டிய விஷயம், தாய்க்கும் தந்தைக்கும் எந்த அளவுக்கு எங்களால் நலவுகள் செய்ய முடியுமோ, அவர்களோடு இறங்கி போக முடியுமோ, அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, அந்த உதவிகள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணோட எடுத்துக் கொடுப்பதில் எங்களுக்கு வேற யோசனை இருக்கும். ஆனா நான் தாய்க்கு கொடுக்கிறேன் என்பதில் ஒரு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இது முதல் அம்சம். இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தந்தையையும் தாயையும் இஸ்லாம் மதித்த அந்த அளவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலகத்திலே ஒரு மனிதனை மார்க்கத்திற்காக எவ்வளவு காலமும் பகைக்கலாம். மார்க்கத்திற்காக எவ்வளவு காலமும் பகைக்கலாம். மார்க்கத்திற்காக என்றால், இவனோடு சேர்வதால் எனது ஒழுக்கம் பாதிக்கப்படும், எனது குடும்பத்துடைய ஒழுக்க கௌரவங்கள் பாதிக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள். இவனோடு சேர்வதால் கொள்கையில் நான் வழி தவறி போய்விடுவேன், இவனோடு சேர்வதால் அவனது கொள்கைக்கு நான் ஒரு உந்துதுணையாக போய்விடுவேன், இவனை திருத்துவதற்காக என்னால் முடியாது என்கின்ற நீங்கள் முடிவெடுக்கின்ற பட்சத்தில் ஒருவரை என்ன செய்யலாம்? நீங்கள் பகைக்கலாம். எவ்வளவு காலம்? எவ்வளவு அவர் இந்த மாற்றம் வருகின்ற வரைக்கும் உங்களை பகைக்கலாம். ஆனால் உலக விஷயங்களிலே கோவப்பட்டால் உங்களுக்கு 3 நாள் தான் என்ன செய்யலாம்? பகைத்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை நாள்? 3 நாள் என்ன செய்யலாம்? பகைத்துக் கொண்டிருக்கலாம். மேலதிகமாக பகைக்க கூடாது. சகோதரர்களே, 3 நாள் உலக விஷயங்களுக்காக, 3 நாட்களுக்கு மேல் பகைக்க கூடாது. மார்க்க விஷயங்கள் என்றால் எவ்வளவு காலமும் பகைக்கலாம். சகோதரர்களே, உலக விஷயத்திற்காக அல்ல, மார்க்க விஷயத்திற்காக கூட பெற்றோரை ஒரு செகண்ட் ஏனும் பகைக்க முடியாது. பெற்றோரை மார்க்க விஷயத்திற்காக இருந்தாலும் பகைக்க முடியாது. அவர்கள் சொல்லுகின்ற கொள்கை இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தால், நீங்கள் சொல்லுகின்ற கொள்கை இஸ்லாத்துக்கு முரணானது, என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்களும் இந்த கொள்கைக்கு தான் வர வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், படித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறான கொள்கையில் இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பகைக்க முடியாது, அவர்களை ஒரு காலமும் பகைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாகவே அதை சொல்லுகின்றான். அதாவது அவர்கள் உச்சகட்ட, உலகத்திலேயே உச்சகட்ட பாவம் என்ன? இணை வைத்தல் பாவம். இணை வைக்க இன்னொருவனுக்கு சொல்லுவது அதை விட பாவம். இணை வை என்று நிர்பந்திப்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாவம். உங்கள் பெற்றோர்கள் உங்களை இணை வைக்க நிர்பந்தித்தால் ஃபலா துதிஅஹுமா, அவர்களுக்கு வழிபட வேண்டாம், அவர்களுக்கு வழிபட வேண்டாம். நாங்கள் வழிபடக்கூடாது, இது பிழை என்று சொல்ல வேண்டும், இது கொள்கையில் வழிகேடு என்று சொல்ல வேண்டும், உங்களுக்கு கட்டுப்பட முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவர்களில் உலகத்திலே உறவோடு நடந்து கொள், அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களை உலகத்திலே உறவோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சகோதரர்களே, இணை வைக்க நிர்பந்தித்தால் கட்டுப்படாதே, கொள்கையில் பிழை என்று சொல்லிவிடு. ஆனால் ஒரு காலமும் என்ன செய்து விடாதே, அவர்களை இந்த உலகத்தில் பகைத்து விடாதே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர், அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அவர்கள் இணை வைக்க நிர்பந்தித்தாலும் உலகத்தில் அவர்களோடு உறவோடு நடந்து கொள் என்று சொல்கிறான். எங்களில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்த கொள்கையை வச்சு அவசரமா கோவிச்சுக்கிட்டா செலவு கம்மி என்பதற்காக வேண்டி கோவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவசரமா வாயில அவசரம் சொல்லிட்டு போறது,
நீங்கெல்லாம் கொள்கையில மிரணும், இந்த வீட்டு காலடியே மிரிக்க மாட்டேன்னு போயிடுறது. விளங்கிட்டா சகோதரர்களே, தனது தாயும் தந்தையும் கொள்கையில் வழிகட்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு அழ வேண்டும், எவ்வளவு இரக்கமாக அவர்கள் எங்கள் பக்கம் இழுக்க வேண்டும். இது என்னடா கொள்கையில் உறுதியாம் என்பதை எப்படி காட்டுகிறா தெரியுமா? நான் என் கொள்கையில வெட்டினாலும் எனது உறுதியாகிறேன், இந்த வீட்டுக்கே காலடி வைக்க மாட்டேன். இது கொள்கையில உறுதி அல்ல, இது ஒரு வெறித்தனம். இதை வேண்டுமென்றால் இன்னொரு நண்பரிடத்திலே நீ சொன்னால் உறுதி என்று சொல்லலாம். உனது தாய்க்கும் தந்தைக்கும் இதை சொல்லக்கூடாது. உனது தாய்க்கும் தந்தைக்கும் நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், நீங்க என்ன வளர்த்தீங்க, நான் மறுக்க மாட்டேன், நான் உங்களோட பிள்ளைதான், உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்ற வேலை. நீங்க எதுக்கு போற அடிச்சாலும் இந்த வீட்டுக்கு நான் வருவேன், உங்களை நான் ஒரு நாள் என் கொள்கையின் பக்கம் எடுப்பு. இதுதான் வசனம், இதுதான் ஒரு இரக்கமுள்ள பிள்ளை சொல்லுகின்ற வசனம். கொள்கையில் வலிஞ்சு போவதும் அல்ல, நான் என் உம்மா மாப்போட மிச்சம் இறக்கும், அதனால என் உம்மா அப்பா சீதனம் வாங்கினா நான் வாங்குற ஐடியால தான் இருக்கிறேன். அதுவும் அல்ல, கொஞ்சம் பேர் உம்மாவா அப்பா அன்பட்டு சொல்லி எப்படி தெரியுமா சொல்றது, என்ன செய்ய உம்மாட ஒரே ஒரு மகன்னா, அவன் ஆசைப்படுறா, அதனாலதான் சீதனத்துக்கு என்ன செய்யல, நான் குரசாலாம் இருக்கல, தாயை மதிக்கணும் தானே, அப்படி ஒரு வசனம். இவர் எங்கெல்லாம் மதிக்கிறான்னு பார்த்தா மதிக்கிறெல்லாம் இல்லை. எடுத்த சீதனம் எல்லாம் உம்மா வாங்கினா விட்டுருவாரா? 5 லட்சம் சீதனம் வாங்கி உம்மா வச்சுக்கிறா, அப்ப நீங்க அதுக்காக வேண்டிய வாங்கினீங்க, அந்த டைம்ல பார்த்து சீதனத்தை ஆராமட்டுவார், உம்மா வாங்கிட்டாவே. இதுதான் மனிதனுடைய இயல்பு. இது போன்ற விலைகளை இஸ்லாம் சொல்லவில்லை. தாய் தந்தை பிழை என்று சொன்னால் பிழைதான், கொள்கையிலோ சீதனத்திலோ எதிலோ எல்லாவற்றிலும் பிழை. இன்னும் சொல்வதென்றால் தாயோடும் தந்தையோடும் இரக்கம் இருந்தால் அவர்கள் சீதனம் வாங்குகின்ற பொழுது உங்கள் உள்ளம் நடுங்க வேண்டும். தாய் நரகத்துக்கு போற வேலையை நான் செய்யறதா, ஏண்ட தாயை நரகத்திற்கு போகின்ற வேலை நான் பயப்படுவதா? கெஞ்சியாவது என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாயை எத்தனை இடத்துல இவன் திருப்திப்படுத்திப்பான். தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பிள்ளைய முடிச்சிருந்தா முடிச்சிருப்பானா? முடிக்க மாட்டான். எத்தனை விஷயத்துல தாய் தந்தையோட எதிர்த்து நின்றிருப்பான். சீதனத்துல மட்டும் என்ன சொல்றேன்னா, எங்க உம்மா பாப்பா தானே, நான் முரம்பட விருப்பம் இல்லை, ஒரே ஒரு புள்ள அப்படின்னு சொல்லுவார்கள். சகோதரர்களே, இப்படியும் இஸ்லாம் சொல்லவில்லை. கொள்கையில் பிழை, சட்டத்தில் பிழை என்றால் பிழை தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு காலமும் அவர்களை பகைக்க கூடாது, ஒரு காலமும் அவர்களை பகைக்க கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவது சகோதரர்களே, அவர்கள் அப்படி பகைக்க கூடாது என்பதற்காக நாங்கள் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது அஸ்மா ரதியல்லாஹுடைய தாய் வருகிறார். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், தாய் வந்திருக்கிறார், அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், அன்பளிப்பை வாங்கலாமா, அவர்களோடு சேர்ந்து நடக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மகி வக்பலி ஹதியதஹா, உன் தாயோடு சேர்ந்து நடவுங்கள், அவர்களோடு அவருடைய ஹதியாக்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அதுபோன்று நிறைய நபித்தோழர்கள் இந்த பாசத்திலும் அன்பிலும் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு சகோதரர், ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்று விடுகிறார். நீர் இஸ்லாத்தை விடுகின்ற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று அந்த தாய் சபதம் விடுகிறார். அந்த தாயை சந்திப்பதற்காக திருப்பி திருப்பி அவர் வருகிறார். தாய் அதே நிலைமையிலே இருக்கிறார். உணவு சாப்பிடாமல் குடிக்காமல் அப்படியே உடம்பு பலகீனமாகி போன நிலையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மகன் சொல்லுகிறார், இது போன்று நீங்கள் இருந்து மரணித்து 1000 முறை உயிர் கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாளும் நான் இஸ்லாத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்கிறார். கொள்கை உறுதியாக சொல்கிறார். ஆனால் தாயுடைய பாசத்தை அவர் கைவிடவில்லை. அது போன்ற எந்த வார்த்தையும் அவர் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. நபி அவருடைய தாய் இஸ்லாம், அதாவது ஏகத்துவ கொள்கையில இல்லாமல் மரணித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் தஆலா அனுமதி தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்ற பொழுது அழுகிறார்கள், நபித்தோழர்களும் அழுகிறார்கள். ஏன் நபியர்கள் அழுதார்கள்? கொள்கையில் இது போன்ற அமைப்பு இருந்தால் இதுக்கு எனக்கு அழுகிறது என்று போயிருப்பார்கள். அப்படி நினைக்கவில்லை. தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக மனம் தடுமாறுகிறது, அழுகிறார்கள், அப்படி எல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் கொள்கையில் சரியாக இருக்கிறார்கள். பாசம் அன்பு இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தாய் தந்தையை எந்த நேரத்திலும் கோபிப்பதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்திற்காக கூட எங்களில் நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீர்கள், மார்க்கத்திற்காக பகைக்க மாட்டார்கள். மார்க்கம் என்றது அவங்களுக்கு ஒரு பெருமதியே இல்லாத அம்சம். அதனால மார்க்கத்துக்காக பகைக்கிறல. தாய் தந்தை தாயத்து போட்டிருந்தாலும் ஒன்றும் சொல்றல, தட்டுப்பட அவர்கிட்ட சொல்லி வேலை இல்லை அப்படின்றது விட்டுறது. என்னத்துக்கு நாங்கள் சும்மா பகைச்சுக்கிறோம். அதே நேரத்தில் காணி பிரிக்கக்குள்ள 2 பேஜஸ் குறைஞ்சா, இவருக்கு கொடுக்க வேண்டிய 2 பேஜஸ் குறைஞ்சா, வாப்பவா இப்படியா பிரிக்கிற வாப்பானா, எவ்வளோ நீதியா இருக்கணும் பேச்சு. கொடுக்கின்ற தாத்தாக்கு கூட கொடுத்துட்டு தங்கச்சிக்கு போதாம குறைய கொடுத்தால் அதுல உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நானா தாத்தர மாப்பிள்ளைய கூட கவனிச்சு கண்ட மாப்பிள்ளைய கொஞ்சம் குறைச்சு நாங்களே இழக்கமாடு கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம்.
சகோதரர்களே. ஆனா மார்க்கத்துக்கு பகைமை இல்லை. கேட்டா சொல்றது என்னது? மார்க்கத்திற்காக நாங்க ஒரு மார்க்கத்தில் என்னத்துக்கு நான் பயக்கணும், உம்மா அப்பா கவனிக்கணும் இஸ்லாம் சொல்லுதே அங்க யூஸ் பண்ணிக்கிறது. உலக விஷயத்தில் ஒரு 2 பேச்சஸ்லயோ ஒரு நகையிலையோ ஒரு உடுப்புலையோ அவங்க ஏற்றத்தாழ்வாக நடந்து விட்டால் அதோட தாய் தந்தையோட எந்த உறவும் கிடையாது. அப்படி நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்களை உலகத்திற்காக அல்ல, மார்க்கத்திற்காக கூட பகைக்க கூடாது. மனதிலே நாங்கள் எத்தனை விஷயத்திற்காக உலகத்திற்காக பகைத்திருப்போம். எங்களது கௌரவ குறைவாக நடந்ததற்காக, நண்பர்களுக்காக தாயையும் தந்தையை எவ்வளவு பகைத்திருப்போம். அதுபோன்று எங்களது சொந்த மனைவிக்காக தாயும் தந்தையை எவ்வளவு பகைத்திருப்போம். எங்களது பொருளாதாரத்திற்காக தாயும் தந்தையும் எவ்வளவு பகைத்திருப்போம். ஆனால் மார்க்கத்திற்காக கூட தாய் தந்தையோடு பகைமை வரக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சகோதரர்களை, இது 2வது அம்சம். 3வது என்ன தெரியுமா? அதுதான் முக்கியமான அம்சம். என்னதான் மார்க்கத்தை பற்றி தாய் தந்தை நடந்து கொள்ள வேண்டும், ஒழுங்காக நடக்க வேண்டும், பேணுதலாக நடக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டாலும் சிலருக்கு அது எடுபடுவதே கிடையாது. ஏன் தெரியுமா? அன்பா நடக்க வேண்டும், இரக்கமாக நடக்க வேண்டும், அதெல்லாம் உண்மை. ஆனா அது யாருக்கு? ஒழுங்கா தொழணும். 5 நேரம் உம்மா அப்பாண்டா 5 நேரம் ஒழுங்கா தொழணும், ஒழுங்கா ஒழுக்கத்தோட இருக்கணும். இந்த சினிமா நாடகங்கள் பார்க்க கூடாது, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான வேலையில இருக்கக்கூடாது. இது என்னன்னா எங்கட உம்மா அப்பாங்களே எங்கட பாசையில சொல்றோம்னா தடாவத்த மாதிரி என்னது காலத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த உம்மா அப்பாக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு காலம் என்ன செய்திருக்காது, நன்றி செலுத்த சொல்லி இருக்காது. இவருடைய கற்பனை என்ன தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்றோ, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்றோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றோ இருந்தால்தான் அந்த தாய்க்கு என்ன செய்யணும், நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். சகோதரர்கள், அதனால் தான் நீங்க என்ன பயம் பண்ணாலும் எழுதப்படுற பாருங்க. வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது சின்ன பிள்ளையில ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ உம்மக்கு மகள் ஏச ஆரம்பிப்பான். இப்போ மார்க்கத்தை படிக்கிற பெண்ணாகவும் இருப்பான். உம்மக்கு மகள் ஏச ஆரம்பிச்ச உடனே உம்மை சொல்லுவா, என்னது என்ன இப்படி பேசுறாய், மார்க்கத்தை என்னது மார்க்கம் படிச்சு தானே உம்மக்கு இப்படி பேசலாமா என்று கேட்டால் அது உங்களே சொல்லல, அது நீங்க படமும் பாட்டும் அபாயாவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, உங்களை பார்த்து இஸ்லாம் நன்றி செலுத்த சொல்லுமா? அது ஒழுங்கா இருந்தா நாங்க நன்றி செலுத்துவோம், உங்களுக்கெல்லாம் இஸ்லாம் நன்றி செலுத்த சொல்லவில்லை என்று சொல்லுகின்றவர்களை பார்க்கிறோம். எங்களிடத்திலும் சில பொழுதுகளில் அப்படியான எண்ணங்களும் இருக்கின்றன. தாய் தந்தைனா கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தான் என்ன செய்யணும், நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. அதனால எவ்வளவுதான் ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் படித்தாலும் எங்கட தாயோட மெஸ் பண்ணி பார்த்து கேன்சல் ஆக்கிறாரு. இது நம்மட தாய்க்கு சூட்டபிள் இல்லை. யார் மாதிரி? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அது போன்ற பெரிய பெரிய மாதிரியான எங்கட தாய்மார் இருக்கணும். உச்சகட்ட தியாகங்களோடு அந்த கிடங்கு வாசிகளுடைய தாய்மார் இருந்தாங்களே, அதுபோல எங்கள் தாய்மார்கள் இருந்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த சொல்லவே இருக்க பேசிக்கிட்டே போவோம். உம்மாவோட ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். உம்மாவோட ஒழுங்கா பேச, நீ படிச்சவன் தானே கேட்டேன், உங்களோட எல்லாம் ஒழுங்கா பேச வேண்டிய இஸ்லாம் சொல்லவே இல்லை. முதல்ல நீங்க ஒழுங்காய்க்க போகணும், அப்பதான் நான் உங்களோட ஒழுங்கா இருப்பேன். எத்தனை பேர் வசனங்கள் கேட்டிருக்கிறோம். அதன் தாய் நினைக்கிற, அப்ப என்னையோட ஒழுங்காய்க்க சொல்லலையா இஸ்லாம் அப்படின்னு தாய் நினைக்கின்ற அளவுக்கு, வேதனைப்படுத்துகின்ற அளவுக்கு பேசுவார்கள். சகோதரர்களே, தாய் ஒழுங்காக இருக்க வேண்டும், 5 நேரம் தொழ வேண்டும், அபாயா போட வேண்டும், தந்தையும் ஒழுங்காக இருக்க வேண்டும். தந்தை சிகரெட் குடிக்க கூடாது, தந்தை சாராயம் குடிக்க கூடாது, தந்தை படம் பார்க்க கூடாது, ஒழுங்காக இருக்க வேண்டும். ஆனால் அது உங்களோட வேலை அல்ல, அது அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உள்ளது. அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உள்ளது. அதற்காக நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் தாய்க்கு நன்றி செலுத்துவது அவர் தொழுவதற்காகவோ, நோன்பு பிடிப்பதற்காகவோ, ஜகாத்து கொடுப்பதற்காகவோ, படம் பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. நீங்கள் தாய்க்கு எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தொழுதால் நன்றி, தொழாது விட்டால் நன்றி இல்லை என்றால் இதுக்கு செலுத்துறது. அவர் ஜகாத்து கொடுத்தால் அவர் நல்லா நடப்பது, ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் நல்லாக நடக்காமல் இருப்பது. அதற்காக வேண்டி உங்களுக்கு இஸ்லாம் தாய் தந்தையோடு நல்ல முறை நடக்க சொல்லவில்லை. இஸ்லாம் தாய் தந்தையோடு நடக்க சொல்வதற்கான காரணம் என்ன? அதற்காக வேண்டித்தான் என்றால் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஜுரைஜ் உங்களுக்கு தெரியும். ஜுரைஜ் அவர் அந்த மக்களை, பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே வாழ்ந்தவர். மக்களை எல்லாம் விட்டு ஒரு இடத்திலே ஒதுக்குப்புறமாக ஒரு கூடாரம் அமைத்து அல்லாஹ்வை வணங்கி வருகிறார். அங்கேதான் தொழுவார், அங்கேதான் அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய தாய் ஒரு முறை ஜுரைஜை அழைப்பதற்காக ஜுரைஜுடைய அந்த கூடாரத்துக்கு வருகிறார். வெளியே இருந்து ஜுரைஜ் என்று சத்தம் போட்டு கூப்பிடுகிறார்கள். ஜுரைஜ் என்று சத்தம் போட்டு அழைத்தவுடன் ஜுரைஜ் யோசிக்கிறார், அழைப்பது தாய், நான் இருப்பது தொழுகையிலே, அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன், சுன்னத்தான வணக்கம், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன். தாய் முக்கியமா அல்லாஹ் முக்கியமா? அல்லாஹ் தான் முக்கியம். தொழுகிறார். மறுபடியும் தாய் ஜுரைஜ் என்று சொல்கிறார். மறுபடியும் தாய் ஜுரைஜ் என்று சொல்கிறார். மறுபடியும் அதே யோசனை அவருக்கு.
இப்படி பலமுறை அழைத்த பின்னால் தாய்க்கு இவர் பதிலளிக்கவில்லை. எங்களது தாய்மார்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? ரூம்ல புள்ள தொழுகிறான்றதுக்கான சிக்னல்கள் விளங்கினா கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுவாங்களா? எந்த மோசமான தாயும் இப்படி கூப்பிட மாட்டான். ரெண்டாவது, கூப்பிட்டு வரலாட்டி ஒரு ஏசிட்டு போவாயுடைய சபிக்க மாட்டான். சபிச்சுட்டு போனாலும் ஒரு மெத்தட்ல சபிக்க மாட்டான். இவன் என்ன செய்யறா தெரியுமா? நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்துல தான் முழிப்பாய். எப்படி சாபம் நாசமா போன்னு கூட சொல்லல, ஒரு விபச்சாரியுடைய முகத்துல தான் நீ முழிப்பாயிட்டா போயிட்டான். அப்ப இவர் சிறந்த தாயாக இருக்கவில்லை என்பது எங்களுக்கு விளங்குது. ஒரு சிறந்த தாயாக, ஒரு முன்மாதிரியான ஒரு தாயாக இருக்கவில்லை. இப்படி ஒரு சாபம் போடுறேன்னு சொன்னா, விபச்சாரியிட முகத்துல தண்ட மகன் முழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பேசுறவன் சொன்னா, அது போல தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஜுரைஜை திருப்பி திருப்பி அழைத்தும் வரவில்லை என்பதால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கிற, நல்ல மகன் என்று நினைக்காமல் இப்படி எடுக்கிற ஒரு தாய் பெரிய ஒரு சிறந்த தாயாக இருக்கவில்லை, சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும்? அப்ப ஜுரைஜில தாய் சரலேன்னு முடிவெடுக்கணும். சகோதரர்களே, இவருக்கு இந்த எந்த இடத்துல வணங்கி கொண்டிருக்கிறாரோ அது பக்கத்தில் ஒரு ஆடு மேய்ப்பால ஆடு மேய்ச்சி கொண்டிருப்பான். இவனுக்கும் ஒரு விபச்சாரிக்கும் தொடர்பு ஏற்பட்டது. தொடர்பு ஏற்பட்டு ஒரு குழந்தை கிடைச்சிருது. தப்புறதுக்காக வேண்டிய அந்த பெண் என்ன செஞ்சிடறான்னு சொன்னா, இது ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். இது ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, ஆட்டிடையனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைண்டா ரெண்டு பேருக்கும் அடி விழுந்திருக்கு. ஆனா ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்னா மக்கள் கேஸ வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஜுரைஜுக்கு எப்படி இந்த பெண்? அந்த பெண்ணுக்கு அனுதாபம் வந்துடும். நல்லவன் நினைச்சு போயிருப்பா, இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, கெடுத்திருப்பாரு என்று சொல்லி நினைப்பார்கள். அதனால ஜுரைஜுடைய கூடாரத்தை துண்டு தூளாக்குறான், அட்டி மட்டத்தோட உடச்சி வீசுறான். சமூகம் இருக்குதானே, 40 வருஷம் நீங்க இருந்ததெல்லாம் பார்க்காது. 41ஆம் வருஷம் என்ன செய்றீங்களோ அதுதான் அடி. விளங்கிட்டா? 40 வருஷம் எப்படி இருந்தார் அதெல்லாம் இல்லை. 41ஆம் வருஷம் மலையில ஏறி எனக்கு பின்னால் ஒரு படை வந்திருக்கிறது நம்புவீர்களா? நம்புவேன், நான் ஒரு நபி என்ன ஆடிதான். 40 வருஷம் நல்லா வாழ்ந்து விட்டேன்றதுக்காக 41ஆம் வருஷம் ஒரு அடியாக ஏற்றுக்கிறது இல்லை சமூகம். சகோதரர்களே, முடிவெடுத்துட்டார். அதோட ஜுரைஜ் என்ன செய்யறார்? விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அப்ப பார்க்கிறாரு, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஜுரைஜ் எப்படி போறாரு? விபச்சாரியுடைய முகத்துல முழிப்பேன் தாய் சொன்னாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சான். சிறந்த ஒரு தாயாக இருக்கவில்லை, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தார். தாயுடைய உணர்வு, நேண்ட மகன் நான் கூப்பிட்டு வரல என்ற உணர்வு தான் அல்லாஹ் பார்த்தான். எனது மகன், நான் பெற்றெடுத்தவன், நான் பால் ஊட்டியவன், நான் அழைத்து வரவில்லை. அதான் அங்க உள்ள விஷயம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் ஜுரைஜுக்கும் உதவி செய்யறான். இவர் வணங்கினவர் பிழை செய்யலையே. அப்ப அங்க போறாரு. அந்த இடத்துல பார்க்கிறார், சொல்றாரு, அசாபத்னி தஅவத்து உம்மி, என் தாயுடைய துவா எனக்கு பலித்து விட்டது, எனது தாயுடைய துவா எனக்கு பலித்து விட்டதுன்னு சொல்றாரு. சொல்லிக்கண்டே அந்த குழந்தையிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு இருக்காங்க. அன்னைக்கு இந்த குழந்தை கேட்கிறாரு, குழந்தையே உனது தந்தை யார்? உனது தந்தை யார்? அல்லாஹ் அவருக்கும் உதவி செய்யறான், எனது தந்தை யார்? அப்ப அந்த குழந்தை சொல்லுது, இந்த ஆட்டிடையன் தான் எனது தந்தை, இந்த ஆட்டிடையன் தான் எனது தந்தை என்று அந்த குழந்தை பேசியவுடன் அல்லாஹ் தஆலா அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்தாங்க. அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்தாங்க. சமூகம் அப்படியே மிரண்டு போயிடுச்சு. உங்களோட கூடாரத்தை தங்கத்தால கட்டித்தரவான்னு கேட்டாங்க. தூக்கினா அப்படித்தான் தூக்கும் சமூகம். தங்கம் ஒட்டச்சா தரமட்டம், விளையானே, தூக்கினா தங்கம், உடைச்சா தரமட்டாங்க, நடுவுல ஒன்று இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சமூகம் தங்கம் தார எடுத்துக்கான அவர் தங்கத்தை வாங்கவும் ரெடி இல்லை. அவர் சொல்றாரு, எப்படி அந்த கூடாரம் இருந்துச்சோ அப்படி கட்டித்தாங்க, அது மட்டும் எனக்கு போதும், தங்கமெல்லாம் வேணாம், எப்படி அந்த கூடாரம் இருந்துச்சோ அப்படி கட்டித்தாங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. கட்டி கொடுக்கப்படுகிறது. இது சம்பவம் சரி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்கான ஜுரைஜுன் அஃப்கஹல அஜாபத் தஅவத உம்மிஹி, ஜுரைஜுக்கு மார்க்க அறிவு இருந்திருந்தால், மார்க்க விளக்கம் இருந்தால் தாய் அழைத்தவுடன் போயிருப்பார்கள். மார்க்க அறிவு ஜுரைஜுக்கு இருந்தா தாய் வெளியிருந்து கூப்பிட்டாவே கூப்பிட்ட உடனே தொழுகையை விட்டுட்டு போயிருப்பான்னு சொன்னான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அந்த தாய் சிறந்த தாயாக இருக்கவில்லை. எங்களது பார்வையில் சொல்லுவதென்றால் தொழுகை இல்லை, நோன்பில்லை என்பது போன்ற ஒரு தாய், தொழுகையிலே நான் சொல்ல வரவில்லை, அந்த நிலையில இருக்கக்கூடியது போன்ற ஒரு நிலையில் உள்ள தாய் சபித்தால் எல்லாம் செய்தால். ஆனால் நபியவர்கள் சொல்கிறார்கள், இவருக்கு மார்க்க அறிவிருந்தால் உடனடியாக பதில் சொல்லியிருப்பார்கள். அவர் தொழுது கொண்டிருந்த உபரியான தொழுகை, வாஜிபான தொழுகையும் அல்ல, போய் கொண்டிருக்கலாம், கூடாரம் கட்டி வணக்கத்திற்கே ஒதுக்கி இருந்தார், உடனடியாக போயிருப்பார்கள். ஜுரைஜுக்கு மார்க்க விளக்கம் இல்லை, இபாதத்தாலியாக இருந்தால் மார்க்க அறிவு அவரிடத்தில் இருக்கவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அமைப்புல எங்களது தாயை நாங்கள் பார்க்கிறோம். தாய் என்ன மாதிரி இருப்பது இரண்டாவது விஷயம்.
எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சரியான முறையில் நாங்கள் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வசனம், அது எழுத வேண்டிய வசனம். லவ்கான ஜுரைஜுன் அஃப்கஹல அஜாபத் தஅவத உம்மிஹி. ஜுரைஜுக்கு மார்க்க விளக்கம் இருந்தால் தாய் அழைத்தவுடன் பதில் சொல்லி இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர், தாய் கூப்பிட்ட உடனே போயிருப்பாங்க. நம்ம சுன்னத்தான நோன்பு பிடிச்சிக்கிறோம். இந்த ஹதீஸ்லயும் நாங்க தான் வளர்ந்தோம். வீட்டுக்கு போறோம், தாய் ஒரு அழகான சாப்பாடு சமைச்சிக்கிறா, எண்ணங்களை மாத்துங்க. எப்படி? என் தாய் சந்தோஷப்படணும். என் தாய் இருப்பி கொண்டு தருவா. தாய் என்ன செய்வா? கல்யாணம் முடிக்கும் போது அப்படி சாப்பாடு வராது. நீங்க கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போங்க, அப்படி சாப்பாடு வரும். அதுக்கெல்லாம் பின்னால காரணம் சொல்றேன். சாப்பாடை கொண்டு வைப்பாங்க. நீங்க சாப்பிடலை என்று சொன்னால் வேண்டாம் என்ற பரவாயில்ல என்று உம்மா இருப்பா. ஆனால் உள்ளத்துல ஏற்படுகின்ற வேதனைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நாங்க என்ன செய்யணும் என்றா, நம்ம சுன்னத்தான் நோன்பு பிடிச்சிக்கிறோம். தாயை மகிழ்விப்பது ஜுரைஜிர பொசிஷன்ல இருந்து பார்க்கணும். அதை விட ஒரு மிகப்பெரிய அமல், சாப்பிட்டு விருப்பம் இல்லாட்டியும் சாப்பிட்டு நல்லா இருக்கு என்று சொல்லிட்டு போகின்ற பொழுது உங்களது தாய் அடைகின்ற சந்தோஷம், அது அதை விட மிகப்பெரிய கூலியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். சகோதரர்களை, இன்னும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலமும் தாய் தந்தை எதற்காக எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்காக தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துறதல்ல. எதற்காக நன்றி செலுத்துவது தெரியுமா? உங்களை அவர்கள் பெற்றெடுத்தார்கள், பாலூட்டினார்கள், கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதற்காக மாத்திரம்தான். நல்லவர்களாக வளர்த்தார்கள், கெட்டவர்களாக வளர்த்த இரண்டாவது அம்சம். அதற்கு 5 வயதுக்குள்ள வரைக்கும் நல்லவர் கெட்டவர் இல்லையே. உங்களுக்கு பெற்றெடுப்பது, பாலூட்டுவது, நல்ல முறையில் அந்த 5 வயது வரைக்கும் 6 வயது வரைக்கும் உங்களோட கவனத்தை செலுத்தி வளர்த்தாங்க. இதற்காக வேண்டித்தான் தாய்க்கு நன்றி செலுத்துறது, வேற எதுக்கும் அல்ல. நிறைய பேர் நன்றி செலுத்துறேன் அதுக்கு விளங்கல. அதனாலதான் எங்களுக்கு துவா என்ன சொல்லி தருது இஸ்லாம். ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரன் வ கபீரன் என்று சொல்லி தரல. எங்களுக்கு எப்படி சிறிய வயதிலே அவர்கள் நன்றி எங்களை பார்த்தார்களோ, அதுபோன்று பெரிய வயதிலும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதற்காக வேண்டி அவர்களுக்கு இரக்கம் காட்டு சொல்லி தரல. சிறிய வயதில் எப்படி வளர்த்தார்களோ அதுபோன்று இப்ப அவங்களுக்கு இரக்கம் காட்டு சிறிய வயசுல. அதுக்காக வேண்டிதான் நன்றி எல்லாம். நன்றியும் அவர்களுக்காக துவாவும் அன்பும் அரவணைப்பும் சிறிய வயதில் எங்களை எப்படி வளர்த்தார்களோ அதற்காக வேண்டிதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் இந்த துவாவை சொல்லி தருகிறது. குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நாங்கள் உபதேசித்தோம். ஏன் தெரியுமா? அவளது தாய் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா, கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள். அல்லாஹ் தஆலா சுன்னத்துல சொல்றான், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, சுமந்ததும் பால்குடி மறக்கடிக்க செய்கின்ற காலமும் மொத்தமாக 30 மாதங்கள். மாதத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மாதத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துவது எதற்காக தெரியுமா? இப்ப அவங்க எங்களோட எதற்கு நடந்து கொள்றாங்களோ அதை பத்தி அல்ல, நல்லவர்களா கெட்டவர்களா என்பதற்காகவும் அல்ல. சிறிய வயதுல எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்த்தாங்க, என்னை எப்படி பாதுகாத்தாங்க, அதற்காக வேண்டிதான் இப்ப நன்றி செலுத்துறது. நாங்க என்ன பார்க்கிறோம் தெரியுமா? சிறிய வயதுல பால் குடிச்சது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையே, பெற்றெடுத்தது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையே, வளர்த்தெடுத்தது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் மறந்தாச்சு. எங்கேயோ வானத்திலிருந்து விழுந்த மாதிரி இப்ப தாயும் தந்தையும் என்ன செய்யறன்னு பாக்குறது. இப்ப தாயும் தந்தை என்ன செய்யறாரு? ஒழுங்கா கவனிக்கிறாங்க இல்ல, கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ண மாதிரி நடக்கிறாங்க, ஒரு அலட்சிய போக்குல நடக்கிறாங்க, எங்களை மதிக்கிறாங்க இல்ல. தாத்தக்கு ஒரு மரியாதை, தங்கச்சிக்கு ஒரு மரியாதை, தாத்தருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை, தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை, படிச்சவனுக்கு ஒரு மரியாதை, படிக்காதவனுக்கு ஒரு மரியாதை. இதை வச்சு தாய் தந்தையை மதிக்கிறது. சகோதரர்களே, நீங்க சின்னத்துல இருக்கும் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்க பாப்போம், கை குழந்தையா இருக்கும் வரைக்கும் பிள்ளைய பத்தி உள்ள அன்பு ஒரு மாதிரி, அது மழலை மொழியில பேசுகின்ற பொழுது எங்கள்கிட்ட ஒரு அன்பு ஒரு மாதிரி இருக்கும். வளர்ந்து மோமெல்லாம் மாறின பிறகு அடியோத கொஞ்சம் கூடுவேன், அது கொஞ்சம் ஸ்டைல் வேற, அது குழந்தை அந்த மாதிரி எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும். மாற மாற அப்படி மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க வளர்ந்து ஆளாகின பிறகு நீங்க ஒரு தனி மனிதன், உங்களுக்கு தனி குடும்பம். அந்த நேரத்தில் தாயும் தந்தையும் எப்படி தெரியும், தந்தையும் மகனும் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கூட்டாளியும் கூட்டாளி மாதிரி தான். பொறாமையும் வரும், சில டைம்ல பிரச்சனையும் வரும், நீ ஆனா பிரச்சனையும் வரும். நிறைய நான் கண்டிக்கிறோம். நல்லா வளர்த்த வாப்பமார் மகனை பார்த்து சொல்லுவாங்க, மகன் A லெவல் படிச்சு PhD எல்லாம் படிச்சிருப்பான், வாப்ப வந்து O லெவல் தான் படிச்சிருப்பாரு. மகன் வந்து பிராடோல வந்து அப்படி வீட்டில் இறங்குவார், வாப்ப O லெவல் தான் படிச்சிருந்தாரு. O லெவல் அவர் அந்த காலத்தை எப்படி மரியாதை எடுத்திப்பாரு, அந்த காலத்துல பெரிய மரியாதையா எழுதிப்பாரு. இந்த காலத்துல அந்த மரியாதை இல்லாம போயிட்டு வைங்களேன். அவர் 70, 60 மிகப்பெரிய அப்ப SSC நினைக்கிறேன், அப்ப என்னது கடுமையான மரியாதையோடு இருந்திருப்பாங்க. சகோதரர்களே, இப்போ அந்த மரியாதை இவருக்கு இல்லை. O லெவல் மகன் வந்து கலாநிதியாகி கார்ல வந்து இறங்குவான், வாப்பாரு இவன் நடைய மதம் பார்த்துட்டு உம்மட சொல்லுவார், இவன் கலாநிதி எல்லாம் அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கும் சரி வராது, இவன் கலாநிதி பட்டமெல்லாம் அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கு சரி வர, அதை ஒட்டி வர்ற ஒரு நடையும் இதுவும் இப்படி சொல்ற வாப்பமாரிங்க பொறாமை. வாப்பாக்கு மகன்ல பொறாமை அடிச்சு உடைக்கிற பொறாமை அல்ல,
அப்படி ஒரு எரிச்சல் அவருக்கு வரும். ஏன்னா இப்ப அவரும் ஒரே உயரம், இவரும் ஒரே உயரம். அவன் ஒரு குடும்பம், இவன் ஒரு குடும்பம். மகனாக இருந்தால் அப்படி சொல்லுவான். இவர் எடுப்பையும் நடையும் பார்த்துட்டு இந்த காலத்து பீஸ்னா அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கு சமன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இதை வச்சு நீ என்ன செய்யக்கூடாது, கோவிக்க கூடாது. உங்களை நோவிக்கணும் என்றே சிலருக்கு சொல்லுவாங்க. நீங்க 10,000 கொண்டு கொடுப்பீங்க, 10,000 தானா இந்த படவை அப்படின்றாங்க. உங்களோட மனசு 10,000 கொண்டு கொடுத்து 10,000 தானா இருந்தாலும் கேட்கிறாரு அப்படி என்னது, அப்படி மனசு 10 இப்படியெல்லாம் நடப்பார்கள். அது போன்று காணி விஷயத்துல அவரோட மகனோடு இருப்பாரு, அவரையே கவனிச்சு அவங்களோட வாழ்ந்து அவங்களோட இருப்பாங்க. காணி பிரிக்க போறாங்க, 1 ஏக்கர் காணி பிரிக்க போறாங்கன்னு வைங்களே, அவங்க எப்படி தானே பார்ப்பாங்க, இவன் தான் எங்களை கவனிச்சா, இவன் தான் எங்களை பார்த்தா, எங்களோட இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட பிரிப்போம், அவனுக்கு ஒரு 5 பேஜஸை குறைப்போம் மாட்டேன், குறைச்சி பிரிச்சு முடிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு ஏண்ட காணி பகுதி எங்க, சரி தம்பிக்கு தானே, தம்பி என்றாலும் எல்லாரும் ஒரு குடும்பம் தானே வாழணும், நீங்க பேசுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் உள்ளத்துல, எனக்கு அநியாயம் செய்யறாங்களே, எனக்கு தவறா நடக்கிறாங்களே அப்படி என்று வழங்குவார். ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய தந்தை என்ன செய்ய, கணவன் மேசன் வேலை செய்யறவர் ஆயிப்பார், இன்னொரு கணவன் டாக்டர் ஆயிருப்பார், டாக்டர் ஆயிப்பாரு. டாக்டர் இயல்புல வீட்டுக்கு வந்தா மரியாதை கூட தானே, பாருங்க தாய் பாஞ்சு விழுந்து கவனிப்பாங்க. அவர் ஒரு எதிர்பார்க்கறதால அவருக்கு அதை கொடுக்குறது. மேச வேலை செய்யறவன் கீழே போட்டு குந்திடுவாரு, அவருக்கு பெரிய கவனம் இருக்காது. பாப்பா பேச மாட்டார், தங்கச்சி பாப்பா தாத்தக்கு சரியான மரியாதை கிடைக்குது, எனக்கு அந்த மரியாதை கிடைக்குது இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போ வரப்படாது, இந்த வீட்டுக்கு வரப்படா, போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கொள்ளணும். இது சகோதரர்கள் இதெல்லாம் என்னத்துக்கு நடக்குது தெரியுமா? இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நன்றி செலுத்துறது. இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப எப்படி நடக்கிறாங்க, இப்ப கூட எங்க போறாங்க. சில தாய்மார் இருக்கிறாங்க, தங்கச்சி கடைசி தங்கச்சி வீட்டுக்கே கூட போவாங்க. மத்த தாத்தமாரு மக்கு மேல வைக்கிறவங்க மட்டும் போக மாட்டாங்க, போறது குறவு. சில வீட்டுல 4 ஆம்பளை பிள்ளை இருக்கும், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கும். 4 ஆம்பளைக்கு எந்த மரியாதையும் இல்லை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானதுக்காக 4 பிள்ளைய கவனிக்கிறதே இல்லை. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அங்கே இருப்பாங்க. இதனால பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என்ன இவங்க எல்லாத்திலையும் ஏற்றத்தாழ்வு, இந்த தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணுமா என்று பார்ப்பார்கள். சகோதரர்களே, இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்தால் அது எக்ஸ்ட்ரா, இப்பொழுது வீடு தந்தால் அது எக்ஸ்ட்ரா, இப்பொழுது காணி தந்தால் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். இப்போ உங்களை கவனித்தால் அது எக்ஸ்ட்ரா, உங்களை கவனிக்கிற எந்த கடமையும் அவங்களுக்கு இல்லை. அவர்கள் செய்தால் அது மேலதிகம். அவர்கள் சரியாக நடக்கிறார்கள் என்பது அல்லாஹ் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது எதற்காக தெரியுமா? அவர்கள் சிறிய வயதிலே எங்களை கவனித்தார்கள் என்பதற்காகத்தான். அவர்கள் சிறிய வயதிலே எங்களை கவனித்தார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது, அதை சொல்லி காட்டி விடக்கூடாது. சகோதரர்களே, இதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அதுவும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா தாயை கவனித்தல் என்பதை சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக சொல்வது என்ன தெரியுமா? அதாவது வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. இப்படி குர்ஆன்ல வேற எதையும் அல்லாஹ் தஆலா சொல்லல, பேச்ச பத்தியே அல்லாஹ் தஆலா சொல்றான். வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட அவர்களோடு பேச வேண்டாம், சி என்று கூட அவர்களோடு பேச வேண்டாம், அவர்களை அரட்ட வேண்டாம், அவர்களோடு சங்கையாக பேசுங்கள். ஒரே விஷயம் தான், 3 ஒரே விஷயம். சி என்று பேச வேண்டாம், சி அவர்களை அரட்ட வேண்டாம், சங்கையாக பேசுங்கள். அரட்ட வேண்டாம் நல்லா பேசுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் திருப்பி சொல்றான், அவர்களோட பேசுகின்ற பொழுது சங்கையாக பேசுங்கள், அவர்களை அரட்ட வேண்டாம், நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, எங்களுடைய சகோதரர்கள் இதே எப்படி வழங்கினா தெரியுமா? இந்த பயானெல்லாம் கேட்டு போறது, மனசுல பயஞ்சிக்கிறது, தாயதா பேசக்கூட சொல்ற எப்படி தெரியுமா? எனக்கு வார எரிச்சலுக்கு அட்டிக்கத்தான் நினைவு வருது, ஆனா சி என்று கூட இஸ்லாம் செல்ல வானாண்டி, அதனால சும்மா இருக்கிறேன்டுவாங்க. இது சொல்லி இதை பெரிய வார்த்தையை சொல்லி முடிஞ்சுது, ஆனா அதை அவங்களுக்கு சி என்று சொல்ல வேணாம், அதை மட்டும் தான் சொல்லப்படாது. வார வாரைக்கு என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டு சி என்று இஸ்லாம் சொல்ல வேணாண்டி, அதனாலதான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். சகோதரர்களே, நோக்கத்தை வழங்கி பேசணும். அல்லாஹ் தஆலா அதனாலதான் சங்கையா பேசுங்கன்னு கடைசியில முடிச்சா. வலா தன் அரட்டவானான்னு சொன்னா, ஏன்னா விளக்க எடுக்கக்குள்ள எப்படியோ எடுத்துருவாங்க. அல்லாஹ் வலா தன்கரும் அரட்ட வேண்டாம், அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், சி என்று கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், கவனிக்க வேண்டும் என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹ் தஆலா அதை முடிக்கின்ற பொழுது வஃபித் லஹுமா ஜனாஹத்துல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் கருணை என்ற இறக்கையை அந்த பெற்றோர்களுக்காக தாழ்த்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கருணை என்ற இறக்கையை அந்த பெற்றோர்களுக்காக தாழ்த்தி கொடுங்கள் என்று சொல்லுவார். இது என்ன? இதுதான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சகோதரர்களே, பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தானே, சிறிய வயதில் பட்ட கஷ்டம், அன்பு, உங்களோட காட்டிய அந்த சுமைகள் எல்லாம் ஒருவன் கற்பனை பண்ணினான் என்று சொன்னால் ஒரு காலமும் பெற்றோருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஒரு காலமும்
பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஏன் நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? உங்கள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் என்ன விளங்குறோம் தெரியுமா? இந்த உடுப்பு கொடுக்குறோன்னா விளங்குறோம். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ஒரு தாயுமே கற்பனை பண்ணுங்க, 17 வயது 18 வயதுல கற்பம் அடைஞ்சிடும். ஆண்களுடைய வயதை எடுத்து பார்த்தா அது சந்தோஷமா இருக்கிற வயது, விளையாடுற வயது, சுதந்திரமா போற வயது. அந்த வயதில் ஒரு பெண் கற்பம் அடைந்து விடுகிறான். கற்பம் அடைஞ்ச உடனேயே, கற்பத்தை உணராத காலகட்டத்திலேயே அவ பயப்படுறா. எட்டி வச்சு நடக்காதீங்க, குழந்தைக்கு பாதிப்புவாங்க, வயதுல பிள்ளைக்கு பாதிப்புன்னு சொல்லுவார்கள். இந்த பிள்ளைய பேணுதலா வச்சு அந்த சகோதரர்களே, எங்களையே நல்லா உருவாக்குறதுக்கு பாடுபடுறவர் தான் வாப்பா, எங்களையே உருவாக்குறதுக்கு பாடுபடுகின்றவர் தாய் உம்மா. நம்ம உருவாகணும். நான் நல்லவனா கெட்டவனா உருவான இரண்டாவது, நான் உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த கரு, அந்த முட்டை, அந்த சினை முட்டை ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர் தாய். எவ்வளவு கவனமாக்கி நம்மளை என்னைய உருவாக்குறதுக்கு எனக்கு பங்கு இல்லை, எனது தாய்க்கு பங்கு இருக்கிறது. உங்களது உருவாக்கத்துக்கு உங்களுக்கு பங்கு இல்லை, உங்களோட தாய்க்கு பங்கு இருக்குது. உங்களோட பொடியே எவ்வளவு ஒரு அன்போடு இருக்கணும். அதில் அந்த குழந்தை உருவாகணும் என்பதற்காக பேணுதலாக இருந்து, எந்த சாப்பாடும் சாப்பிடாம, சாப்பிடக்கு விருப்பம் இல்லாம, உடம்புக்குள் ஒன்று போகாது, விரும்பி ஒன்றை சாப்பிட்டால் 2 நிமிடத்தில் வாந்தி சத்தியாக வரும். அதற்காக வேண்டி பாடுபட்டு தனக்காக அல்லாமல் தன் குழந்தைக்காக டெப்லெட் குடிக்கிறது. இன்னொருத்தருக்காக மருந்து குடிக்கிற யாராய்க்கிற உலகத்துல? தன் குழந்தைக்காக டெப்லெட். அதற்காக வேண்டி டெப்லெட்டுகளை எல்லாம் குடித்து தன் குழந்தையை வளர்த்து, அது மாத்திரமல்ல 6 மாதம் 7 மாதத்துல ஒரு மெத்தட்ல படுக்க இயலாது, ஒரு மெத்தட்ல இருக்க இயலாது. முதலா குழந்தைண்டா கணவன்மாரெல்லாம் மனைவிமாரோட கவனமா இருப்பாங்க. 2வது 3வது குழந்தையாக இருந்த கவனமே இருக்காது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு நடப்பாங்க தெரியுமா? ஒரு 3 மணி 4 மணிக்கு அவர் எழும்பி வேலைக்கு போக வேண்டியிருக்கும் கணவர். அவ 8 மாதத்துல இருப்பான், நடக்க முடியாத வருத்தத்தில் இருப்பான். குழந்தை எவ்வளவு சுமந்து பெற்றுன்னு சொல்றேன் சகோதரர்களே, அப்படி வருத்தம் தெரியுமா? இவரு அந்த அவ்வளவு வேலையை செஞ்சு, தாய் அவதான் வேலையை செய்ய வேண்டியிருக்கும். 2 மணி 1 மணி ஆகட்டும் வேலையை செஞ்சு போட்டு கண்ணா இறந்திருப்பான், கண்ணா இருந்து தூங்கி கேட்டிருப்பான். அந்த நேரத்தில் பார்த்து இவர் போகணுமே, 3:30 4 மணிக்காக எழுப்பி விடுவார். இவருக்கு அதை பற்றியெல்லாம் யோசனை இருக்காது. 3:30 எழுப்பிடுவார். அதுலேயும் கோச்சிக்கலாம் எழும்பி போய் முகத்தையும் கழுகாம பல்லையும் வளர்க்காம தண்ணியை வச்சு கோப்பியை சூடாக்கி அப்படி வச்சுட்டு, அது கோப்பி அந்த தண்ணி சூடாக்கும் வரைக்கும் அந்த அந்த புட்டுவத்தில் இருந்து கண்டு, வீட்டில் அல்ல அடுப்படியில் இருந்து கண்டு தூங்கி தூங்கி விழுவாவே. இந்த காட்சி ஒரு கணவன் கண்டால் கூட, ஒரு குழந்தை கண்டா கூட கண்ணீர் வடிக்கணும். இப்படித்தானே என் தாய் மண்ணை வளர்த்துருப்பான். தூங்கி விழுந்துட்டுப்பா, என்ன ஊத்திட்டேன்னு கேட்பாங்க. கோப்பியை குடிச்சாச்சு போயாச்சு. அந்த உணர்வு இருக்குதானே, அந்த ஒன்றை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம தாய்மார் அப்படி வளர்த்திருப்பாங்களா இல்லையாங்களே? அது ஒன்று லட்சக்கணக்கு இருக்கு சகோதரர், லட்சக்கணக்கான விஷயங்கள். அந்த ஒரு நேரம் ஒரு மனிதனால் செலவழிக்க முடியாத நேரம் அது. அந்த நிமிடத்தில் வார உணர்வுகள், அந்த எதையும் மறுக்க முடியாமல் அந்த தாய் கவனிக்கிற கவனிப்பு, இதெல்லாம் முடிஞ்சு தந்த குழந்தைக்காக தாய் பண்ணுகின்ற கற்பனைகள், அந்த உடம்புல உள்ள குழந்தைக்காக தாய் பண்ணுகின்ற கற்பனைகள், பேணுதல்கள் எல்லாமே சகோதரர்களை கண்டாலும் பரவாயில்ல. வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தை அழகா வரணும், அந்த குழந்தையை பற்றி யாராவது பேசினாலும் சந்தோஷம். நீங்கள் உங்களை பற்றி யோசிப்பதற்கு முன்னாலேயே உங்களை பற்றி கூடுதலாக யோசித்தவர் உங்கள் தாய். பெற்றெடுத்த உடனே ஒரு தாயோட சிந்தனை என்ன தெரியுமா? குழந்தை எங்கன்றது. அதனால முதலாவது என்ன செய்வாங்க? மூஞ்சில காட்டிடுவாங்க, குழந்தைய நெஞ்சில போட்டுருவாங்க. ஏன்? அந்த தாயுடைய எண்ணம் அதுதான் இருக்கும். வருத்தம் எல்லாம் இருக்காது, சொணங்கி பாப்பம் எல்லாம் இருக்காது. அந்த குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க. பெற்றெடுத்து முடிஞ்சா அந்த குழந்தையை கூட என்ன செஞ்சுவா? ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா கொண்டு போய் பேபி ரூம்ல வச்சாங்கன்னு வைங்களேன், கணவன் வருவாரு, அவனுக்கு இந்த குழந்தையோடு இந்த தாய்க்குள்ள பாசத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. தந்தை இருக்கிற ஒரு அளவுதான் பாசம், முழுதா புரிஞ்சு கொள்ளலாம். அந்த குழந்தை அங்கல போன உடனேயே தாய்க்கு தண்ட உடம்புல இருந்து எதையோ பிரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும், எதையோ பிரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன அழுகிறீங்கன்னு கேட்டா, புள்ளே பேபி ரூம்லான வச்சு இந்தியாவுக்காக கொண்டு போனது தரத்தானே போன இவருக்கு அவ்வளவுதான் வழங்கும். அவனுடைய உணர்வு அதுதான். அங்கேயா கொண்டு போன குடம் தரத்தானே, என்னத்துக்கு அழுகிறது இப்படி அங்கலாய்ப்பான். புள்ளைய கொண்டு வந்து வச்சாச்சு. அந்த தாய் பால் கொடுப்பதற்கு அல்லாஹ் தந்த உடம்புல இது வைக்கிறான். நீங்க என்ன வழங்கணும் தெரியுமா? அந்த தாயும் தந்தையும் ஏன் பதறுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் அவர்கள் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? அதை நீங்க வழங்குறதுக்கு ஒரு படிக்கட்டம் சொல்றேன். பெற்ற பின்னால் நாங்க ஒருத்தரோடு அன்பு வச்சுக்கிறோம் என்று சொன்னா, அவர்களோடு அன்பு வைத்ததில் நாங்கள் என்ன செய்வோம்? பிராக்டிக்கலி அன்பு காட்டுறதுக்கு ஏதாவது இருக்கணும், அன்பளிப்பு கொடுக்கணும், அணைச்சிக்கலணும், அவருக்கு என்ன உதவியெல்லாம் செய்யணும் அத்தனை செய்ய பார்க்கணும். அதான் அன்புக்கு ஆதாரம். தாய் தந்தை எப்படி தெரியுமா? ஒரு தாய்க்கு தன் பிள்ளையை 100% அன்பு இருக்கும், மௌத்து வரைக்கும் குறையாது.
100% தனது பிள்ளையோடு அன்பு இருக்கும். மௌத்து வரைக்கும் அது குறையிற மாதிரி எங்களுக்கு படும், ஆனா குறையாது. அது அல்லாஹ் செட்டப் பண்ணி வச்சது, குறையாது. ஆனால் 100% அன்பு இருந்தால் அன்பை காட்டுறதுக்கு வழி இருக்கணுமே, அது எந்த நாளும் இருக்காது. அன்பை காட்டுவதற்கான வழிகள் இவன் வயசு போக போக குறைஞ்சுக்கண்டே வரும். நான் விளங்கப்படுத்துவதற்கு சொல்வதென்றால், குழந்தை பெற்ற உடனேயே, பெற்றெடுக்கப்பட்ட உடனேயே பால் கொடுக்கிறது. பால் கொடுக்கக்குள்ள சாப்பாடு கூட தாயிட்டு இருந்து போகுது. அந்த குழந்தைய மர்மஸ்தானம் அந்த தாய்க்கு எதுவும் இல்லை. சின்ன பிள்ளையே அதை தாய் நினைச்ச மாதிரி என்ன செய்வா, குளிப்பாட்டுவா, மருந்து பூசுவா, உடுப்பை போடுவா. அந்த குழந்தைய உடுப்பை தீர்மானிக்கணும், போட்டு விடணும், மலம் சலங்களை கழுவி விட வேண்டும், அது போன்று சாப்பாடு கொடுக்கணும், அணைக்கணும், முத்தமிடணும். குழந்தையுடைய சாப்பாட்டை தாய் தான் தீர்மானிக்க வேண்டும். பால் தான், உடம்பிலிருந்து பால் உணவாக போவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு என்னது, அந்த குழந்தைக்கு முழுமையான உரிமை அந்த தாயோடு இருக்கும். எந்த நாளும் இருக்குமா? அப்ப அன்பு 100% அன்பு, அன்பு காட்டுறதுக்கான வழியும் 100% இருக்குது. குழந்தை உள்ள ஒவ்வொரு மனதில் வச்சுக்கலாம். அதுதான் நம்மளோட பிள்ளையோட அன்பு காட்டுறதுக்கு தாய்க்கு என்ன செய்யுது, 100% வலிக்குது. பெருத்த உடனே முத்தமிடலாம், அந்த பிள்ளைய தன் நினைச்ச மாதிரி இயக்கலாம். அந்த பிள்ளைய கொல்லணும்னா கொல்லலாம், அவ்வளவுக்கு புள்ள உரிமை பக்கத்துல இருக்குது. பால் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், நினைச்சதை மாறி செய்யலாம். குழந்தை இப்படித்தான் மனம் கழிக்க வைக்கிறோம்ன்றது தாயோட உரிமை. அந்த தாய் அந்த முழுமையான விருப்பத்தோட செயல்படுறான். நான் 100% அன்பு, 100% அன்போடு செயல்படுறான். ஆனா அல்லாஹ் எந்த நாளும் அதை வைக்கல. அவருக்கு என்ன செய்யும், 3 வயசாகும். முதலாவது அவள்கிட்ட இருந்து பிரிகிறது தெரியுமா, சாப்பாடு. இப்ப தாய்ப்பால் அல்ல அவன்கிட்ட சாப்பாடு, வெளி சாப்பாடு. தாய்ப்பால் அல்ல அவன்கிட்ட சாப்பாடு, வெளியே இருந்து வர சாப்பாடு தான் சாப்பாடு. இது எங்களுக்கு விளங்குறது இல்லை. முதலாவது ஒரு குழந்தை பிரியுது அந்த இடத்துல இருந்து. அதை தாய் மானசீகமாக உணர்வாள், மானசீகமாக உணர்வாள். 3 வயசுல சில புள்ளல் பால் குடிக்க கேட்கும். தாய் அதுக்கு என்ன செய்வா, இந்த புள்ள கேட்குதேன்னு சொல்லி அணைச்சு கொள்வாங்க. ஏன், அந்த குழந்தையோட உள்ள பாசம், அன்பு அந்த தாய்க்கு அப்படியே இருக்குது. ஆனா காட்டுறதுக்கு வழி இல்லை. 5 வயசாகும், 6 வயசாகும், 7 வயசாகும். இப்ப 25% வலி குறைஞ்சாச்சு. ஆனா 100% அன்பு காட்டுறதுக்கு வலி குறைஞ்சாச்சு. அடுத்து என்னது, அவன் தான் உடுப்பு போடுவான், அவன் தான் சாப்பாடு தின்னுவான். ஏற்கனவே உடுப்பு போட்டது யாரு, தாய். ஏற்கனவே சாப்பாடு தீத்தி விட்டது யாரு, தாய். இப்ப 8-10 வயசாகின உடனே அவன் தான் உடுப்பு போடுறதும், அவன் தான் சாப்பாடு தின்றதும். கொஞ்சம் தூரம் ஆயிட்டாச்சு. எத்தனை, 50% தூரம். தாய்க்கு பாசம் 100%. மகனை இழுக்கிற மாதிரி இருக்கும், குழந்தை வயசுக்கே கொண்டு போன மாதிரி இருக்கும். ஆனா ஏழாது. 15 வயசாகும், 15 வயசாகும், 16 வயசாகும். அதுக்கு முந்தியெல்லாம் இங்க வாடாண்டா வருவான், போடாண்டா போவான், இரியண்டா இருப்பான், எலும்பண்டா எழுவான், படியண்டா படிப்பான். அதுவும் இல்லாம போயிடும். அதுவும் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். படியண்டா படிக்க மாட்டான், வாண்டா வரமாட்டான், இரியண்டா இருக்க மாட்டான். வேதனைப்படுவாங்க, என்ன இந்த புள்ளை இப்படி இருக்குது. நம்மட பிள்ளையே 100% அன்பு காட்டுவதற்கு 100% வழி இல்லை. அப்ப முதலாவது சாப்பாடு அங்கல போகுது, உறவு போகுது, அது போல உடுப்பு போகுது, எல்லாம் போயிருது. கடைசியில எது மிஞ்சிக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒன்றே ஒன்றுதான் அந்த தாய்க்கு உறவுக்கு மிஞ்சிக்கும். ஒன்றே ஒன்றுதான், உடுப்பு கழுவி கொடுக்கிறதும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறதும் மிஞ்சிக்கும். அந்த குழந்தைய உரிமையோட தாய் வளர்கிறதுக்கு உலகத்துல அதுதான் இருக்குது. அன்பு 100% வரைக்கும் காட்டுறதுக்கு ஒரு 2 வழிதான் இருக்கும். என்ன வழி, உடுப்பு கழுவி கொடுக்கிறது, சாப்பாடு போட்டு கொடுக்கிறது. சகோதரர்களே, திருமண நேரத்தில் நிறைய தந்தைமாரும் தாய்மாரும் அழுவார்கள். ஊர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் சரி, ஊர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அழுவாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் அவர்கள் அழுகிறார்கள் என்ற பெருமதி தெரியாது. பெற்றோர்களை பற்றி இஸ்லாம் சொல்வதை படித்து பாருங்கள், பெருமதி விளங்கும். சகோதரர்களே, இந்த 2 தான் அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுறதுக்கு அந்த தாயிட்ட மிஞ்சிருக்கும். உடுப்பு 18 வயசு 22 வயசாகும், உடுப்பு கழுவுறத பத்தி எந்த தாயும் பேச மாட்டாங்களே, கழுவியே கொடுப்பாங்க. நீ கழுவிடான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பாடை போட்டு கொண்டு வைப்பாங்க, சொல்லவே மாட்டார்கள். சகோதரர்களே, கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சா, கல்யாணம் முடிக்கிற நாள், கல்யாணம் முடிச்சு போட்டு தண்டை ஊட்ட விட்டு போகக்குள்ள ஒவ்வொரு தாய்மாரும் ஏன் அழுவாங்க தெரியுமா, தந்தைமாரும் கண் கலங்குவாங்க தெரியுமா? அந்த தாய்க்கு இருந்த 2 வழி என்ன சொல்லுங்க பாப்போம். உடுப்பு கழுவி கொடுக்குற சாப்பாடும் அதுவும் இல்லாம போறனால அவளுக்கு இன்னொரு மனைவி வந்துட்டான். உடுப்பு கழுவி கொடுக்கிறதும் சாப்பாடு கொடுப்பதற்கும் ஒரு மனைவி வந்துட்டா. இனி அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. போகின்ற நேரத்தில் எந்த தாய், இங்க ஒவ்வொரு தந்தைமாருக்கும் வரக்கூடிய விஷயம், எந்த தாயும் கண்ணீர் வடிக்காத நபர்களும் இல்லை. என்ற பிள்ளை முழு உரிமையும் முடிஞ்சுது. என்ற மாறுப்புல பால் குடிச்ச என் குழந்தை, எனது உறவோடு அவனை முழுமையாக தொடலாம் என்றிருந்த என் குழந்தை, இன்றைக்கு என்னோட முழு உறவும் இல்லை, உலகியல் ரீதியா எதுவும் இல்லை. போய் உங்களை வழி அனுப்பிட்டு வீட்டை திரும்பி பார்ப்பார்கள், ரத்தம் கொதிக்கும்.
நீங்க உங்களை வச்சு தொட்டில் ஆட்டின இடம், நீங்க சண்டை பிடிக்கக்குள்ள உரிமையோடு அடிச்ச இடம், உங்களை காலை போட்டுக்கின ஆட்டின இடம், உங்களை அணைச்ச இடங்கள் எல்லாம் காணுகின்ற பொழுது தாயும் தந்தையும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கண்ணீர் வடித்துக் கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் மாறி மாறி கண்ணீர் வடித்துக் கொள்வார்கள். நம்மளோட உரிமை எல்லாம் போயிட்டு நம்ம பிள்ளைய இப்ப நினைச்ச மாதிரி கூப்பிடலாமா, நினைச்ச மாதிரி வாண்டு சொல்லலாமா? அந்த நிமிஷம் இருக்குதானே உலகத்தில் தாய் தந்தையுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று வையுங்கள், நீங்க என்னதான் கொடுத்தாலும் அந்த இடம் நிரம்பாது. அவங்க எதை பார்க்கறாங்க தெரியுமா? நான் 100% அன்போடு ஐக்கிறேன், ஆனா காட்டுறதுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒரு வழியுமே இல்லை, ஒரு வழியுமே இல்லை. இருந்த உடுப்பு, அதனாலதான் நீங்க ஒரு மாசத்துல வந்தா உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஓடி வருவா. உண்ட உடுப்பை நான் கழுவி போறேன் தாயின பையன் அன்பை காட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, இப்படியாவது காட்டுவோன்னு நினைப்பான். மகன் விலகி கொள்ள மாட்டான். சகோதரர்களே, நீங்க போன இடங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தந்தை தாய்க்கும் உங்களுக்காக வேண்டி ஒரு கார் வாங்குறதுக்கு சின்ன கார்னு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஒரு பொம்மை ஒன்று வாங்கி நீங்க சந்தோஷப்படணும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. பெருநாளில் நீங்கள் உடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு இருக்கும். அத்தனை 100% ஆகின பிறகு கண்ணீரை தவிர வேற அவங்கள்ட்ட இருக்காது, சொல்ல முடியாது. நீங்கள் மார்க்கத்திலும் இல்லை என்று வையுங்கள், அவர்களது உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று வையுங்கள், அதே போன்ற ஒரு வேதனையும் கிடையாது. உங்களுக்கும் உங்களது பிள்ளைகள் அதைத்தான் செய்ய போகின்றன. நம்ம சரியா உணர்வுகளை கொடுத்தோமா எங்களுக்கு விரும்புகிற மாதிரி நடந்து கொள்ளும், இல்லையா இந்த உணர்வுகள் சொன்னாலும் விளங்க போவது கிடையாது. இன்று நீங்கள் காட்டுகின்ற அதே அன்பை அன்றைக்கும் காட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள், பிள்ளைகள் உங்களுக்கு அதை தராது. சகோதரர்களே, இதற்கு பின்னால நீங்க சல்வாரி வாங்கி கொடுத்தாலும் சாரம் வாங்கி கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் தாய்க்கு எடுபடவே படாது. எது தெரியுமா எடுபடும்? உம்மா நான் உங்களை என்ன மறக்கல, மனைவி வந்ததால நான் உங்களை விடல, அதே அன்போட நீங்க என்னோட இருக்கலாம், நீட்டுக்க கையை நெகத்தை வெட்டி விடுங்கன்னு சொல்லுங்க உங்களோட தாயிட்ட, அழுவா. அந்த அன்பு உள்ளத்துல ஊறும். சகோதரர்களே, நம்ம மறந்துடுறோம், அந்த தாய்க்கு முழு உரிமையும் கொடுக்க பார்க்கணும். நீங்க எப்படி என்ன சிறிய வயதுல பழகினீங்களோ அப்படியே பழகுங்க. நீங்க தான் எனக்கு எப்பயும் முற்படுத்த 2-3 வசனங்களை சொல்லுங்க. உலகத்தில் அவள் உங்களை விரும்புவது, உங்களை அவள் விரும்புவது போல யாரும் விரும்ப இயலாது, உங்களை அவர் விரும்புவது போல யாரும் விரும்பவே இயலாது. ஆனா நாங்க அதை உணர்றதில்லை. நம்ம இந்த பொருட்களை கொடுத்த உடனே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, அவர்களை அதை உணர்த்த வேண்டும். 60-70 வயதாகிடும், கல்யாணம் முடிச்சு ஒருவர் அங்கே போயிடுவாரு, இன்னொருவர் அங்கே போயிடுவார், ஒருத்தர் லண்டன் போயிடலாம் முடிச்சு. இந்த தாயும் தந்தை தான் வீட்டில் இருப்பாங்க, கண்ணெல்லாம் குருடாகி பேத்திருக்கும், பார்ப்பதற்கு யாரும் இல்லை. எங்களுக்கும் தாய் தந்தையினை தேவையும் இல்லையே, மாசம் ஒரு முறை போவோம் பார்க்கறதுக்கு, 2 மாசத்துக்கு ஒரு முறை போவோம். அவர்களுடைய உணர்வுகள் அதே மாதிரி பசுமையாக இருக்கும். சிறிய வயசுல பெத்தெடுத்தது போன்று பசுமையாக அந்த உணர்வுகள் இருக்கும். ஆனா தன் புள்ளை அதே மாதிரி அன்பு காட்டலாம் இருக்கும். புள்ள வருவான், அம்மா வச்சிருக்கிறேன் நான் போயிட்டு வரேன், அவசரமா போட்டு போயிட்டுருவான், அழுவதான். மகனே என்று கூப்பிட்டு ஒரு முத்தத்தை விட்டுட்டு அழுதுருவான். வேற வழி இல்லை அவங்களுக்கு, அவனை இருப்பட்டி கொள்ள வழி இல்லை. இருந்து 2 மணித்தியால நீங்க பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எழுதுற கூலி இருக்குதானே உலகத்துல எல்லாவற்றையும் விட அதிகமான கூலி. உலகத்தில் அந்த தாய் சந்தோஷப்பட்டு கண்ணீர் வடித்து என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கொண்டு கேட்கிற கூலி இருக்குதானே, அதே போல ஒரு கூலி கிடையாது. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. தாயும் தந்தையும் என்னை சிறிய வயதிலிருந்து அதே உரிமையோடு இன்றைக்கு பழக வேண்டும் என நினைக்க வேண்டும், மன சஞ்சலப்படவே கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இறக்கையை தாழ்த்தி அவர்களோடு நடவுங்கள், மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார். சகோதரர்களே, சில தந்தைமார்கள் இருப்பாங்க, புத்தியெல்லாம் மறந்து போயிருப்பாங்க, ஆனா தண்ட மகள் மகனண்டே இருப்பாங்க, இந்த மாதிரி உணர்வுகளோட இருப்பார்கள். சில தாய்மார்கள் அப்படி இருப்பார்கள். வீட்டில் பார்க்குற பெண்கள் பாலை கலக்கி தாய்கிட்ட கொடுப்பாங்க, பிள்ளை குடுங்கமான்ட்டு போயிடுவாங்க. பாலை கொடுத்துட்டு மறந்து தாய் ஏதோ டயர்ட்ல தூங்கிடுவான், பால் கீழே விழுந்திருக்கும். இவங்க வருவாங்க, என்ன பால் கொடுக்கலாமான்னு சொல்லி, இல்லம்மா மகள் தூங்கிட்டேன்னு சொல்லி தடமாறுவாங்க. என்னம்மா உங்கள்கிட்ட கொடுக்கறது ஒரு வேலைக்காரியிட்ட வச்சுக்கலாம், புள்ளை எடுத்துட்டு போவாங்க. தாய் பதறுவா, இல்லை நான் ஒழுங்கா பார்க்குறேன்னு பின்னால ஓடி வருவாள். என்னத்துக்கு வாரா தெரியுமா? கொழுப்புக்கல்ல, என் மகளை அடிபட்டாவது நான் அவளோட இருப்போம்னு நினைக்கிறதான், அடிபட்டாவது அவளோடு இருப்போம், அவளோடு அன்பாக இருப்போம் என்பதற்காகத்தான் வருகிறாளே ஒழிய, அந்த பாசத்தால தான் நம்ம தாய்மார அடிமையா வச்சுட்டு இருக்கிறோம், அந்த பாசத்தால தான் தந்தைமார அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்பால தான் பின்னால சுத்துறாங்க, அன்பால தான் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில தாய்மார் இருப்பாங்க 80 வயசு 70 வயசு. எனக்கு நான் எங்க போய் என் உம்மாவை அல்லது உம்மாவையை கொஞ்சம் பார்த்துட்டு வரும். தாய் சொல்லுவா, உம்மாக்கு 90 வயசு இருக்கும், இவக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். எங்களுக்கு அது முக்கியமா? எங்களோட உள்ளத்துல அது முக்கியமா படுமா? அவ எங்கேயோ தனியா இருப்பான், இவ போய் அவ சந்திக்கிற முக்கியமாக நான் கணக்கெடுக்கிறோமான்னு கேட்கிறேன். கணக்கெடுப்பதே இல்லை. அன்றைக்கு ஒரு ட்ரிப் பண்ணி வைங்க, நாங்க ட்ரிப் போறோம் அன்றைக்கு, அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆட்டோட சல்லி போயிடுவாங்க. அவ போய் இறங்குவா,
ரெண்டு பேர முகத்தை பார்த்து ரெண்டு பேரும் அழுகிறத தவிர வேற வழி இல்லை. அவருடைய உணர்வுகளையும் அந்த உணர்வையும் புரிந்து கொள்வதற்கு மார்க்கப்பட்டுள்ள யாரும் கிடையாது, அங்க யாரும் இல்லை. ஆனால் சகோதரர்களே, அந்த ரெண்டு தாய்களும் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிற கவலைகளை வேதனைகளை யாருக்கும் சொல்ல இயலாது, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆற்றலும் அவர்கள்ட்ட இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அவர்கள் என்று கணக்கெடுக்கப்படாத நிலையில இருக்காங்க. கணக்கெடுக்கப்படாத நிலையில பேசி பாருங்க, கடந்த காலத்தை பேசுகின்ற பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் ஊறுவதை நீங்கள் காணலாம். அப்படி பேசுறதால அல்லாஹ் நிறைய கூலிகளை உங்களுக்கு எழுதுவான். அல்லாஹு தாலா நிறைய கூலிகளை உங்களுக்கு எழுதுவான் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, சில பெற்றோர்கள் வயது போயிருப்பார்கள், புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பார்கள். அப்படியே மனைவி தான் என்ன செய்வா, 3-4 பிள்ளைகளை வச்சுக்கண்டு, இவருக்கு 5 பிள்ளை இருக்கும், 6வது பிள்ளை வயிற்றுல இருக்கும். அதோடு அந்த தந்தையை மலம் கழுவி விட்டு ஒன்று கறிக்கிறத கழுவி விட்டு கவனிச்சுட்டு இருப்பான். கணவன் நேசுவா, எத்தனை பிள்ளைகள் இருக்கு அவளுக்கு, அவங்கள வந்து பார்க்கலாம், நீ மட்டும்தானே பார்க்கணும் கூட சொல்லுவா. ஏண்டா வாப்பா, நான் தானே பார்க்கணும் என்று மகள் பார்ப்பாள். ஆனால் அன்றைக்கு பார்த்து யாராவது உறவினர்கள் வந்து விடுவார்கள், தந்தை இவரை பார்க்கறதுக்கு, இந்த பிள்ளையோட வாப்பா பார்க்கறதுக்கு வருவாங்க. எப்படி வாப்பா எல்லாம் மகள் கவனிக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்க கவனிக்கிறாங்க, அவங்களால ஏழ்மான அளவு கவனிக்கிறாங்க, அவ்வளோ கவனிக்க இயலாத புள்ளைகளும் இருக்கேன்டுவாங்க. எப்படி இருக்கும், இவ்வளவு கஷ்டத்தை சுமந்துக்கு நான் அந்த வாப்பாவை பார்க்கிறேன், எங்க கவனிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு என்று எங்களுக்கு என்ன செய்யும், ஏதாவது சொல்வதற்கு மனம் வரும். அடக்க வேண்டும், அடக்கி கொண்டு சொல்லணும். அவங்க எங்களுக்கு சின்னத்துல பார்த்த மாதிரி எனக்கு பார்க்க இயலுமா, அவங்க என்னைய சின்னத்துல பார்த்தாங்களே, சிறிய வயதுல பார்த்த அது மாதிரி எனக்கு பார்க்க இயலுமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கிறேன். இதன் மூலம் அல்லாஹ் கூலி தரணும், இன்னும் கூட பார்க்கணும். நீங்க அந்த ஆத்திரமெல்லாம் அடக்குங்க, அல்லாஹ் கூலி எழுதுவான். அதான் வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணை என்ற இறக்கையை நீ தாழ்த்தி கொடுப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தாழ்த்து கொடுங்க. பெற்றோர்கள் பணிவதனால் உங்களுக்கு அஜ்ரே கூலியே ஒழிய வேறு எதுவுமே இல்லை. மனைவிக்கு கொடுக்கப்படாது, பாப்பாக்கு தான் முதலா கொடுக்கணும். மனைவிக்கு 3000 கொடுத்துட்டு 10,000 ரூபாவை சம்பளத்தை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடுவீங்க. பாப்பா கொடுக்கணும், பாப்பாட்ட பாப்பா கொடுப்பீங்க, சந்தோஷமா. உங்களோட எதிர்பார்ப்பு வேற, என்ன மகன் இந்த பையன் 10,000 தானா அப்படின்னு மகனுக்கு என்ன செஞ்சிடும், அடே நான் மனைவிக்கு பிள்ளைக்கெல்லாம் கொடுக்காம 10,000 பெரிய ஒரு சந்தோஷமா எடுத்துட்டு போறேன், என்ற உழைப்பு இவங்களுக்கு தெரியும், 10,000 தான் எடுக்கிறீங்களா வாப்பாவா என்று உணர்வுகள் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, என்ன செய்ய நம்மளுக்கு இவ்வளவுதான் தரையிலும், உங்களுக்கு 10,000 தாரத்தால என் கடமை முடிஞ்சிருமா, என்னமெல்லாம் நான் செய்ய வேண்டிய மனசுல அடக்கி சொல்லுங்க, அல்லாஹ் நன்மை எழுதுவார். ஒரு காலமும் நீங்கள் தாய்க்கு பணிந்த அந்த நிமிஷங்களை சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டீங்க, யா அல்லாஹ் நான் இப்படியெல்லாம் விட்டு கொடுத்தேன், எனக்கு இதை மன்னிச்சிரு, இதை தந்திரண்டு கேளுங்க, உடனடியா அல்லாஹ் கபூல் செய்வார். சகோதரர்களே, ஆனால் இந்த விஷயத்தில் 100க்கு 90% ஜீரோ. தாய் தந்தையோடு இந்த பேசுறது கிடையாது. அவருடைய பக்கத்தில் இருந்து அவருடைய பழைய கால வாழ்க்கைகளையும் தன்னை வளர்த்த நினைவுகளையும் ஆறுதலாக பேசுவதையோ கொஞ்சம் தாயோடே குந்தி கொண்டிருப்பதையோ நன்மையாக நினைப்பவர்கள் கிடையாது சகோதரர்களே. ஆனால் அதை செய்து பாருங்கள். நான் தாய்க்கு நன்றி செலுத்துகின்ற என்ற உணர்வோடு வாழுங்கள். உங்கள் தாய் தந்தையை முற்படுத்துகின்ற நிலையில் வாழுங்கள். ஒரு காலமும் மனைவி இருக்கிறாளே உங்களோடு அன்போடு பாசத்தோடு எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு காலமும் தாயுடைய அன்பு என்ற இடத்திற்கு வரவே வராது. என்னதான் அன்பாக பேசினாலும் என்னதான் முறையாக பேசினாலும் தாயின் அன்புக்கு பக்கத்திலே வந்து நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1 மாதம் வீட்டுக்கு போகாம இருப்பீங்க, 2 மாசம் போகாம இருந்து மனைவி கோல் எடுப்பான். என்ன வீட்டுக்கான யார் சல்லிதார் இங்க செலவுக்கு? அதான் கேள்வி. தாய் கோல் அடிப்பா, உன்ட சல்லி வான என்னைய வந்து பார்த்துட்டு போண்டுவா, உன்ட பணத்துக்கு இங்க வரவான என்னைய வந்து பார்த்துட்டு போ என்று வச்சுக்குவா. 2 வித்தியாசம் வழங்க தானே, இதுதான் வித்தியாசம். தாயும் தாயும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் சகோதரர்களை, இது மறக்க வேண்டும். தாய்க்கு நன்றி செலுத்துவதென்றால் அவர்களுக்கு கொடுப்பதல்ல, அவர்கள் திருமணத்துக்கு முன்னால் எப்படி எங்களோடு இருக்க விரும்பினார்களோ இருந்தார்களோ அதுபோன்றுதான் நான் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை சொல்லுவதுதான் அன்பும் இரக்கமும் பாசமும். அப்படி நாங்கள் நடப்போம் என்றால் மரணிக்கின்ற வரைக்கும் ஒன்று இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா 10-15 வருஷம் தாய்மாரை நல்ல முறையில பார்த்திருப்பாங்க. 10-15 வருஷம் ஒரு நாள் ஏதோ ஒரு வெறுப்புல என்னமா இப்படி செய்றீங்க, உங்களை பேர் நான் கவனிச்சுட்டு சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷம் மௌத்தாயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் மௌத்தாயிடுவாங்க. இவன் உள்ளம் பார்த்து அடே 15 வருஷம் நன்மை செஞ்சேன், கடைசியா ஒரு அவசரப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அடுத்த செகண்ட் மௌத்தாயிட்டாங்களே. எப்படி இருக்கு உங்களுக்கு வாழ்நாள் திருப்தி ஆகிக்கும் அதுக்கு பிறகு? இல்லை. அதனால என்ன நினைக்க பார்க்கணும் தெரியுமா, ஒவ்வொரு நிமிடமும் நல்ல முறையிலேயே பேசணும். இன்றைக்கு மௌத்து வரலாம், இப்ப மௌத்து வரலாம், அடுத்த நிமிஷம் மௌத்தாயிரலாம். நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்ல முறையிலேயே பேச வேண்டும். அவருடைய மரணம் வரைக்கும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உங்களது உருவாக்கத்திற்கு பின்னாலும் உங்களது நலவுக்கு பின்னாலும் உங்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். 50 வயசுல பிசினஸ்ல நஷ்டப்படுவான், யாரோ கொண்டு கொடுத்த 100 ரூபா மகனுக்கு கொடுப்பா தாய்.
யாரோ கொண்டு வந்து கொடுத்த 100 ரூபா, மகன் கஷ்டப்படுறாண்டு 100 ரூபா கொடுப்பான். இப்படி எப்படி சகோதரர் இந்த தாய்மாரை புறக்கணிப்பது, எப்படி அந்த தந்தைமார்களை புறக்கணிப்பது? ஆக சகோதரர்களே, தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பாசம் அன்பு என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லுவதற்கு இதுதான் காரணம். அப்படி நல்ல முறையில் நடந்து நன்மை தட்டை பாரமாக்கி பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.